So, hey folks, welcome to the next lecture of Java Full Course Guide. So, in this session lab, we are going to look into Java 8 features, and there is number of Java 8 features. And in this session, we'll be looking into two main features, that is streams and lambdas. And we'll be also looking into what is a functional interface and what is comparable and comparator interfaces. And yes, this session will moreover be like hands-on experience. ஸோ நம்ம வந்து லெக்சர்ஸாக பார்க்குறது வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஹேண்ட்ஸ்-ஆன் அண்ட் எக்ஸசைசஸ் பண்ணுறது தான் நிறையா இருக்கும். ஸோ ஐ திங்க் இட் வில் பி 30-minute lecture. So let's all have patience and work on this and learn more. Okay, let's get into the lecture. So yes, streams and lambdas அதுதான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம லாஸ்ட் செஷனில் வந்து கலெக்ஷன்ஸ் கம்ப்ளீட்டாக பார்த்து முடிச்சிட்டோம். ஸோ வாட் இஸ் லிஸ்ட், அதில் என்ன டைப்ஸ் இருக்கு அண்ட் ஹவு இட் இன்டர்னலி ஒர்க்ஸ் அண்ட் தென் வாட் இஸ் அ மேப் அண்ட் வாட் இஸ் அ செட் அண்ட் அதில் டிஃப்ரெண்ட் இம்ப்ளிமெண்டேஷன்ஸ் என்ன அப்படின்றதெல்லாம் பார்த்துட்டோம். ஸோ கலெக்ஷன்ஸ் இஸ் ஹவு வி ஹேண்டில் அ குரூப் ஆஃப் டேட்டா, ரைட்? ஸோ அதுதான் வந்து கலெக்ஷன் எப்படி குரூப் பண்ணுறோம் அப்படின்றது. ஸோ இந்த ஸ்ட்ரீம்ஸ் அண்ட் லேம்டாஸ் அண்ட் இது நம்ம ஃபர்ஸ்ட் செஷனில் எக்ஸ்ட்ராவாக வரப்போகிற கம்பேரபிள் கம்பேரேட்டர், these all things are going to give you an idea about how we manipulate the list. ஒரு கலெக்ஷன் டேட்டாவை நம்ம எப்படிலாம் மேனிப்புலேட் பண்ணலாம், எவ்வளோ ஈஸியாக அண்ட் எவ்வளோ ஆப்டிமைஸ்டாக மேனிப்புலேட் பண்ணலான்றதுக்கு ஒரு யூசேஜ் தான் இந்த ஸ்ட்ரீம்ஸ் அண்ட் லேம்டாஸ் வந்து மெயினாக. ஸோ நம்ம இதில் எப்படி கற்றுக்க போகிறோம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஹேண்ட்ஸ் ஆன் தான் அண்ட் கம்ப்ளீட்லி வித் கலெக்ஷன்ஸ் தான். ஸோ கலெக்ஷன்ஸ் வச்சு ஸ்ட்ரீம்ஸ் வச்சு நம்ம கலெக்ஷன்ஸில் எப்படிலாம் வந்து ஒரு ஆப்ஜெக்டை வந்து நம்ம ஹேண்டில் பண்ண முடியும், மேனிப்புலேட் பண்ண முடியும், எப்படி ஃபில்டர் பண்ண முடியும், எப்படி மேப் பண்ண முடியும், எப்படி டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து கன்வெர்ட் பண்ண முடியும் அப்படின்றது தான் வந்து கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். ஸோ ஆனால் அது மட்டுமே இல்லாமல் ஸ்ட்ரீம்ஸ் வந்து அப்போ வெறும் கலெக்ஷன்ஸ் மட்டும் தான் அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, ஸ்ட்ரீம் இஸ் அன் ஏபிஐ ஆக்சுவலி. ஸோ ஸ்ட்ரீம்ஸ்ன்னு தனியாக நம்ம யூஸ் பண்ணியும் பண்ணலாம். ஸோ அதில் வந்து நம்ம ஒரு டிஃப்ரெண்ட் லெக்சர் எடுக்கலாம். பட் அதில் அது வந்து நமக்கு மோரோவர் யூசேஜ் கம்மியாக தான் இருக்கும். பட் இட் இஸ் ஆல்சோ அ ப்ராட் லெக்சர். ஸோ அது நான் இன்னொரு லெக்சராக போடுறேன். இந்த லெக்சரில் மெயினாக நம்ம வந்து கீ பாயிண்ட்ஸ் ஆஃப் ஸ்ட்ரீம்ஸ் அண்ட் ஹவ் வி ஆர் கோயிங் டு யூஸ் தட் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்ட்ரீம் டஸ் நாட் ஸ்டோர் எனி எலமெண்ட். இட் சிம்ப்ளி கன்வேஸ் elements from a source such as a data structure, an array or an IO channel through a pipeline of computational operations. ஸோ இப்போ இதில் நீங்கள் மெயினாக தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, ஆஸ் த நேம் சஜஸ்ட், ஸ்ட்ரீம்ஸ் அந்த பேர்லேயே தெரிய வேணாமா. ஆக்சுவலி என்ன, இப்போ ஸ்ட்ரீம்ஸ்னா நம்ம என்ன சொல்லுவோம், ஜென்ரல் ஒரு வாட்டர் ஒரு இடத்துல ஃப்ளோ ஆகுது அப்படின்னு சொன்னோம்னா அது வந்து நம்ம ஸ்ட்ரீம்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ இட் இஸ் கோயிங் டு ஃப்ளோ, இட் இஸ் நாட் கோயிங் டு ஸ்டோர் எனிதிங். ஸோ ஜஸ்ட் ஆஸ் த நேம் சஜஸ்ட், ஸ்ட்ரீம் ஆல்சோ ஹேஸ் தி சேம் கேரக்டரிஸ்டிக்ஸ். அது வந்து எங்கேயுமே டேட்டாவை ஸ்டோர் பண்ணி வைக்கவே வைக்காது அண்ட் அதுக்கு வந்து இன்டர்னல் மெமரி இருக்காது. அது அப்படியே ஒரு ஃப்ளோவாக போயிட்டு ப்ராசஸ் வந்து எக்ஸிக்யூட் பண்ணும். அதுதான் ஸ்ட்ரீம் அண்ட் தட் இஸ் ஒன் ஆஃப் த மேஜர் அட்வான்டேஜ் ஆஃப் இட். அண்ட் எதுக்காக நம்ம வந்து ஸ்ட்ரீம்ஸ் அண்ட் லேப்டாப்ஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டு கேவ் அ ஃபங்க்ஷனல் இன் நேச்சர் டேட்டா கோடிங். அதுதான். ஸோ ஃபங்க்ஷனல் இன் நேச்சர்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப கேட்டிங்கன்னா, நம்ம வந்து மெத்தட் கன்வர்ஷன்ஸில் எழுதுறோம் இல்லையா, அப்படி ஒரு கோட் வந்து ஆப்டிமைஸ்டாக எழுதுறோம்னா அது வந்து ஃபங்க்ஷன் இன் நேச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. So yes, next line படிக்கலாம். Operations performed on stream does not modify its source. For example, filtering a stream obtained from the collection produces a new stream without the filtered elements rather than removing the elements from the source collection. So இதில் என்ன சொல்ல வராங்கன்னா, இப்போ நம்ம ஸ்ட்ரீம் யூஸ் பண்ணி ஒரு ரிசல்ட் எடுத்தோம்னா அது வந்து ஒரிஜினல் லிஸ்ட். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம ஒரு கலெக்ஷன் வச்சிருக்கோம். ஸோ லெட்ஸ் சே லைக் நான் ஒரு லிஸ்ட் வச்சிருக்கேன். அந்த லிஸ்ட்ல வந்து நான் ஒரு ஃபில்டர் ப்ராசஸ் பண்றேன் அப்படின்னா, ஸ்ட்ரீம்ஸ் வச்சு நம்ம பண்றப்போ இட் வில் கிரியேட் a new instance of that filter. ஸோ ஆல்ரெடி இருக்க ஒரிஜினல் லிஸ்ட்ல எந்த வித ஆல்ட்ரேஷன்ஸும் இருக்காது. ஸோ தட் இஸ் வாட் ஸ்ட்ரீம் இஸ் கோயிங் டு டூ. இட் இஸ் கோயிங் டு கிரியேட் அ நியூ இன்ஸ்டன்ட் அண்ட் இட் வில் அப்ளை ஃபில்டர்ஸ் தேர். ஸோ ஸ்ட்ரீம் இஸ் லேசி அண்ட் எவாலுவேட் கோட் ஒன்லி வென் ரெக்வயர்ட். ஸோ இந்த லேசின்ற டேர்ம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலி இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். எப்பயுமே நம்ம வந்து ஒரு கோட் எழுதுறோம்னா அது எவ்வளோக்கு எவ்வளோ லேசியாக இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ வந்து அட்வான்டேஜஸ். ஸோ லேசினா வந்து என்ன, ஈகர்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலி டூ கான்செப்ட்ஸ் இருக்கு, லேசி அண்ட் ஈகர். ஈகர்னா எனி டைம் அண்ட் எவ்ரி டைம் ஒரு கோட் ஸ்டார்ட் ஆகும் போதே அது வந்து நடந்துடும். ஸோ அப்படி இருக்கப்போ நம்ம வந்து அது வந்து அட்வான்டேஜஸ்ன்னு சொல்ல முடியாது. லேசி அப்படின்னா எப்போ தேவைப்படுதோ அப்போ மட்டும் தான் வந்து அது எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ அப்போ அதுதான் அட்வான்டேஜஸ். பிகாஸ் எனக்கு அது தேவைப்படுதோ இல்லையோ அது எக்ஸிக்யூட் ஆயிடுச்சுன்னா எனக்கு அந்த இடத்துல வந்து ஒரு மெமரி ஸ்பேஸ் வேஸ்ட் அண்ட் டைம் ஸ்பேஸ் வேஸ்ட் தானே. பட் லேசியா இருந்துச்சுன்னா தேவைப்படுற இடத்துல மட்டும்தான் அது எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இட் இஸ் மோஸ்ட் ஆப்டிமைசேஷன் போத் இன் மெமரி அண்ட் டைம். ஸோ வென்எவர் a particular block of code or any concepts are mentioned with lazy, that means it is going to be efficient in our application. So the elements of the stream are only visited once during the life of stream. இது வந்து நீங்க கன்ஃபார்ம் நோட் பண்ணிக்கணும். பிகாஸ்
நீங்க ஃபார் லூப்லாம் யூஸ் பண்ணீங்கன்னா நம்ம வந்து ஒரு லிஸ்ட்ல இருக்க ஆப்ஜெக்ட்ஸ் வந்து நம்ம நம்பர் ஆஃப் டைம்ஸ் நம்ம வந்து அதை திரும்ப 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 இன்னும் டச் பண்ணி கண்டிஷன்ஸ் யூஸ் பண்ணுவோம். பட் ஸ்ட்ரீம்ஸ் வந்து ஒரு லிஸ்ட்டை பார்ஸ் பண்ணுதுன்னா அந்த என்டையர் லிஸ்ட்ல இருக்க எல்லா ஆப்ஜெக்ட்ஸுமே ஜஸ்ட் ஒன்ஸ் மட்டும்தான் வந்து டச் பண்ணியிருக்கும் அதோட என்டையர் லைஃப் ஸ்ட்ரீம்லேயே. ஸோ இதுவும் வந்து இன்னொரு ஆடட் அட்வான்டேஜ், பிகாஸ் இப்போ வந்து உங்களுக்கு நம்பர் ஆஃப் டிராவல்சல்ஸ் குறைஞ்சிருது இல்லையா. ஸோ திஸ் இஸ் ஆல்சோ அன் ஆடட் அட்வான்டேஜ் ஆஃப் யூசிங் ஸ்ட்ரீம்ஸ். ஸோ என்னெல்லாம் பண்ண முடியும் ஸ்ட்ரீம்ஸ் வச்சு? ஸோ எக்ஸாம்பிள் பிளாக் லெட்டர்ஸ்ல போட்டிருக்கேன் பாருங்க. யூ கேன் ஃபில்டர், யூ கேன் கலெக்ட், யூ கேன் பிரிண்ட் அண்ட் கன்வெர்ட் ஒன் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் டு அதர்ஸ். ஸோ ஸ்ட்ரீம்ஸோட லெக்சர்ஸ் அவ்வளோதான். நம்ம வந்து அடுத்து டைரக்டா கோட்ல போயிருக்கலாம். நெக்ஸ்ட் வந்து லாம்டாஸ்னா என்ன அப்படின்றது பார்ப்போம். ஸோ எஸ், லாம்டா ப்ரொவைட்ஸ் அ கிளியர் அண்ட் கன்சைஸ் வே டு ரெப்ரசென்ட் one method interface expression. It is very useful in collection library. It helps to iterate, filter, extract data collections. So Lambda expression is used to provide the implementation of interface which has functional interface. It saves a lot of code in which in case of Lambda expression, we don't need to define the method again for providing the implementation. ஓகே, டெஃபினிஷன் எனக்கு படிக்க தெரியாதடா இதுதான் பெருசா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலி லாம்டான்றது எப்படின்னா, நீங்கள் வந்து இப்போ நம்ம கோட் பேஸ் ஃபைல்ஸ்குள்ள போகும்போது அது உங்களுக்கு ரொம்ப கிளியராக தெரியும். இப்போ நம்ம நார்மலாக ஒரு மெத்தட் எழுதுறோம் அப்படின்னு சொன்னால் we have to give its ஸ்பெசிஃபையர் லைக் வெதர் இட் இஸ் பப்ளிக் ப்ரைவேட் ப்ரொடெக்டட் அந்த மாதிரி சொல்லணும். அதுக்கப்புறம் ஒரு ரிட்டர்ன் டைப் என்ன அப்படின்றத கொடுக்கணும். அதுக்கப்புறம் மெத்தட் நேம் என்ன அப்படின்றது கொடுக்கணும். அதுக்கப்புறம் மெத்தட் பேராமீட்டர்ஸ் என்ன அப்படின்றத கொடுக்கணும். அதுக்கப்புறம் ஒரு பேரந்தசிஸ் போட்டு பாடி ஆஃப் த மெத்தட் கொடுக்கணும். ஸோ வந்து ஒரு ஹெக்டிக் ப்ராசஸ் சொல்ல முடியாது, ஒரு ப்ரீ டிஃபைன் ப்ராசஸ். ஸோ லெட்ஸ் சே 6 to 7 ஸ்டெப்ஸ் ஆர் இன்வால்வ் இன் இட். அண்ட் வென் இட் கம்ஸ் டு லாம்டா, நீங்க வந்து டைரக்டா வந்து ஒரு டபுள் கோட்ஸ், ஒரு ஆரோ மார்க் போட்டு நீங்க ஒரு மெத்தட் எழுதிடலாம், ஜஸ்ட் ஒரு 2 லைன்ஸ்ல. ஸோ தட் மச் சிம்பிள் இஸ் லாம்டா. ஸோ இட் இஸ் மெயின்லி டு கிவ் ரீடபிலிட்டி. ஸோ ரொம்ப ஈஸியா கோட் எப்படி பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் லாம்டா. அண்ட் இதோட ஆடட் அட்வான்டேஜ் இன்னும் 2 திங்ஸ் என்னன்னா, இட் இஸ் யூஸ் டு இம்ப்ளிமெண்ட் தி ஃபங்க்ஷனல் இன்டர்ஃபேஸ். ஸோ ஃபங்க்ஷனல் இன்டர்ஃபேஸ்னா என்ன அப்படின்றது இப்போ ஒரு கொஸ்டின் வந்திருக்கும். நம்ம வந்து இன்டர்ஃபேஸ் படிக்கிறப்பே வந்து நம்ம தெளிவா சொன்னோம். இப்போ ஜாவா 8க்கு அப்புறம் வந்து தே ஹேவ் கிவன் அ ஃபியூச்சர் லைக் an interface can have only one abstract method. எத்தனை நான் அப்ட்ராக்ட் மெத்தட்ஸ் வேணா இருந்துக்கலாம், ஆனா அந்த இன்டர்ஃபேஸ்ல ஒரே ஒரு அப்ட்ராக்ட் மெத்தட் மட்டும் இருந்துச்சுன்னா that interface is known as functional interface. And some of the examples are runnable. When it comes to thread, we'll definitely use runnable. And இப்போ நம்ம வந்து comparable and comparator பார்ப்போம். So அதிலே comparable is also functional interface. And we can also create our own functional interface where we have to give this annotation that at functional interface அப்படின்னு நம்ம ஒரு annotation கொடுத்துட்டு நம்மளே நமக்கு தேவையான own functional interface கூட create பண்ணிக்கலாம். What is the condition? That interface should have only one abstract methods. So that is the condition to create a functional interface. And this functional interface is implemented by using Lambda. ஸோ அடுத்து கம்பேரபிள் அண்ட் கம்பேரேட்டர். ஸோ தீஸ் 2 திங்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுவுமே வந்து இன்டர்ஃபேஸ் தான். ஸோ இதில் வந்து கம்பேரபிள் இன்டர்ஃபேஸ்ன்றது ஃபங்க்ஷனல் இன்டர்ஃபேஸ் நான் முன்னாடி சொன்ன மாதிரியே. இது எதுக்குன்னா, நம்ம வந்து ஒரு கிளாஸ் லெவலில் இல்லை ஆப்ஜெக்ட் லெவலில் வந்து கம்பேர் பண்ணி சார்ட் பண்ணுறோம். ஸோ மெயினாக சார்ட் போனால் தான் ஆக்சுவலி கம்பேரிசன் எப்போ வரும், நம்ம வந்து சார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா தான். அதாவது 2 ஆப்ஜெக்ட்டை கம்பேர் பண்ணி எது பெருசு எது சின்னது அப்படின்னு நான் சொல்ல போகிறேன்னா தான் எனக்கு வந்து கம்பேரிசன்ற ஒரு கான்செப்டே எனக்கு தேவைப்படும் இல்லையா. ஸோ சேம் வே, comparable and comparators are 2 different interfaces that are used to provide an implementation of comparison. So இந்த கம்பேரிசன்ல எப்படி கிளாஸ், ஒரு யூசர் டிஃபைன்ட் கிளாஸுக்கு வந்து நம்ம எப்படி அதை வந்து எதை பேஸ் பண்ணி நம்ம கம்பேர் பண்ண போறோம் அப்படின்றது தான் வந்து இதோட இது. ஸோ இப்போதைக்கு நீங்க ஜஸ்ட் ஸ்க்ரீன் பாஸ் பண்ணி டெஃபினேஷன் படிச்சுக்கோங்க. நம்ம இதை வந்து கோட்ல பார்த்ததுக்கப்புறம் நம்ம வந்து இது ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் என்ன, ரெண்டுத்தையும் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணும் அப்படின்றத பார்த்துடலாம். ஸோ எஸ் ஃபோக்ஸ், லெக்சர் வைஸ் முடிஞ்சிருச்சு. எஸ், மொத்தமே ஒரு 4 ஸ்லைட் தான் இருக்கும். ஸோ எஸ், இதில் வந்து லெக்சர் ரொம்ப கம்மி. பட் இதில் நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஹேண்ட்ஸ் ஆன்ல தான் பார்க்க போகிறோம். ஏன்னா ஸ்ட்ரீம்ஸ்னு வந்துட்டா தெர் இஸ் நம்பர் ஆஃப் மெத்தட்ஸ் அவைலபிள் ஃபார் தட். இன்பில்ட் மெத்தட்ஸ் நிறைய இருக்கு. நம்ம எல்லாமே ட்ரை பண்ணி பார்க்க போகிறதில்ல. பட் நம்ம ஒரு மேஜரான ஒரு 5 to 10 மெத்தட்ஸ் டெஃபினட்டாக ட்ரை பண்ணி பார்ப்போம். அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் ஓன் நாலேஜ் அண்ட் உங்கள் ஓன் அண்டர்ஸ்டாண்டிங் இந்த லெக்சர் பார்த்ததுக்கப்புறம் வந்ததுக்கப்புறம் நீங்க ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரை பண்ணி தான் ஆகணும். ஆக்சுவலி நீங்க ப்ராக்டிஸ் பண்ணா மட்டும் தான் உங்களுக்கு நல்லா வரும். ஸோ ட்ரை பண்ணுங்க. ஸோ எஸ், லெட்ஸ் கெட் இன்டு தி ஹேண்ட்ஸ் ஆன். Yes, so these are the list of tasks that we are going to do now as we have migrated to the main class as usual. So நம்ம first இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறோம் அப்படின்னு பார்த்துருவோம். First we are going to create a user defined object of product that has its own ID, name, price and quantity. You folks have already know how to create a class and how to generate your setters, getters, constructors, hash code equals and so do the same. And then create a user defined object called shopping mart, which has its ID, a list of products. So this will be a inner class concept that we have already seen in our previous lectures. And then an amount.
So yes, I want you to quickly pass the screen and go and create these two user-defined classes. I have already created those here. So you folks can pause the video and create those classes. Okay, I hope now you have got created those two classes. Now what we are going to do is we are going to create a list of products and then a map of shopping cart. So, and then we have done with these two steps, we are going to do the series of tasks. So the first one will be sorting the list using comparable interface that we just saw in the lecture. And then we'll be using comparator interface to give three different sortings based on price, based on ID, and based on name. And then we can also do the same using Lambda. So yes, first we'll do this. So since this is going to be a complete hands-on and to reduce the timeline, I have already created a list of products as I have told you guys, and then I have created 9 different products having its own ID, name, price, and quantity. So once I got all those 9 objects, I have added them into the list, as you can see. So yes, நம்ம வந்து இப்போ list create பண்ணியாச்சு using products and நம்ம அதை add-ம் பண்ணிட்டோம். So first task is to sort this list using comparable. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் கலெக்ஷன்ஸ் டாட் சார்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் ப்ராடக்ட் லிஸ்ட் அப்படின்னு கொடுத்துருக்கேன். பட் ஜேவிஎம் இஸ் த்ரோயிங் மீ அன் எரர் பிகாஸ் இப்போ நான் வந்து சார்ட்னு கொடுத்துட்டேன். பட் ஆனால் ஜேவிஎம்க்கு வந்து ப்ராடக்ட் லிஸ்ட்ல 4 பேராமீட்டர் இருக்கு, ரைட்? வி ஹேவ் 4 பேராமீட்டர்ஸ், ஐடி, நேம், price and quantity. So 4 parameter இருக்கனால JVM doesn't understand based on which parameter we have to sort this particular list. So when it comes to comparable interface, what we have to do is our user defined class has to implement the comparable interface directly. So we need to go into the products and our class has to implement the comparable interface. This comparable interface is a functional interface. As you can see, it is a functional interface and it has a compare to method. So once you have implemented this, JVM would throw an error to implement the abstract method. So yes, here we have to give the logic. What we are going to do is we just need to compare it with the. So what I have done is here, I am going to compare the get name property of this class instance with the object instance. So this is what a comparable interface does is compares two objects and gives out the result of which is the greater one. So it will return an integer of -1 or 1. If it is -1, it is false or it is lesser. If it is 1, it is true or it is the greater value. So that's what a comparable does. So once this is done, we could see in the main that our error has been resolved. So this is a implementation of comparable interface. And then we have our following 3 tasks using comparator interface. So in order to do a comparator interface, we won't be directly affecting our user defined class, but rather we have to create a new class and that has to implement the comparator, not the comparable, comparator of your particular user defined class. Then you can have number of comparisons. Like we have seen that in comparable, you can only have one comparison based on any one of the parameters. Like we are having here ID, name, price, and quantity. But whenever you use a comparable interface, it is to be directly implemented in your user-defined class, and it can have only one comparison. It can have either name, either ID, either price, or either quantity. Only one comparison is allowed in comparable. But when it comes for comparator, we can have number of comparisons. So I have created a comparator based on ID, based on name, and based on price. So what we have to do, we have to implement the comparator and we have to mention our user defined class here. And then we need to just implement this method. You need to just give the comparison here. So here there are 2 types of comparison. You can directly use subtract method or else you can use compare method. I would prefer using the compare method rather than the subtract method because this gives us more code readability. So yes, so this is what you have to do for comparator. Once you have created your own comparator class, you have to go to the main class. You're going to call the collections.sort. But just before passing your list, you also need to pass your comparator that you have provided.
So now this will sort out the list based on your price, based on your name, based on your ID. So yes, we have successfully done with 4 tasks. Now let's move on to the one which is going to use Lambda functions. So it is the same, just like in the inside the comparator, we had this logic like dot compare, right? Here, now instead of having it in another method inside another class, we are going to directly use that using Lambda. So whenever it comes to Lambda, it is about reducing the code complexity. So instead of writing difficult a new class, and inside a new class a new method, and inside a new method I'm going to use compare to, I'm directly using this Lambda function. So as you can see, it is having 2 objects. I am just returning the dot compare to. ஸோ இப்பயும் சில ஃபோக்ஸ்க்கு டவுட் இருக்கும். ஸோ இப்போ சிம்பிளாக இன்னொரு நான் சொல்கிறேன் பாருங்க. இப்போ நம்ம வந்து ஒரு மெத்தட் எழுதுறோம்னு வச்சுக்கோங்க, ஒரு அடிஷன் மெத்தட் எழுதுறோம்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்படி தான் எழுதுவோம் கரெக்டாக. பப்ளிக் ஸ்டாட்டிக் இன்ட் அடிஷன் இன்ட் ஏ அண்ட் இன்ட் பி. ஸோ இட் கோயிங் டு ரிட்டர்ன் ஏ பிளஸ் பி. ஸோ இதோட ஈக்குவலண்ட் நான் வந்து லேம்டால எழுதுறேன் அப்படின்னா எப்படி இருக்கும்னு பார்த்துக்கோங்க. ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் வந்து எப்பவுமே பேராந்தசிஸில் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ நான் வந்து சும்மா 2 வேரியபிள் போடுறேன். Then you have to give an arrow mark. Then you just need to give. So yes, in the implementation just நான் வந்து 2 லைன்ஸ்ல முடிச்சிட்டேன். ஸோ இது ஏன் எரர் அடிக்குதுன்னா, பிகாஸ் நம்ம அவுட் சைட் த மெயின்ல இருக்கோம், அதனால நமக்கு எரர் அடிக்குது, அவ்வளோதான். நம்ம அதை வந்து இன்சைட் மெயின் போயிட்டோம்னா திரும்ப அந்த எரர் கேன்சல் ஆகிடும். ஸோ நீங்க ஒரு 5 லைன்ஸ் கோட் எழுதுறதுக்கு பதிலாக ஜஸ்ட் 3 வேர்ட்ஸ்ல வந்து இந்த கோட் எழுதிடலாம். ஸோ தட் இஸ் வாட் அ லாம்டா ஃபங்க்ஷன் இஸ் அபவுட். ஸோ அதே மாதிரி நான் இங்கே எழுத ஒரு புது கிளாஸ் கிரியேட் பண்ணியிருக்கேன். அந்த கிளாஸ்க்குள்ள வந்து ஒரு மெத்தட் கிரியேட் பண்ணியிருக்கேன். அந்த மெத்தடுக்குள்ள வந்து நான் கம்பேர் டு அப்படின்றத போட்டிருக்கேன். நீங்க பார்த்தீங்கன்னா இது ஒரு கிளாஸ். இந்த கிளாஸ்ல கம்பேர்னு ஒரு மெத்தடு, அதுக்கு 2 பேராமீட்டரு, அண்ட் அதுக்குள்ள ஒரு ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட், அதுக்குள்ள நான் கம்பேர் பண்றேன். கரெக்டா? ஸோ இது வந்து ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணும், ஒரு மெத்தட் கிரியேட் பண்ணும், அதுக்கு பேராமீட்டர்ஸ் மென்ஷன் பண்ணணும், அதுக்குள்ள திரும்ப வந்து நீங்க கம்பேர் பண்ணணும். ஸோ 4 ஸ்டெப்ஸ் யூ ஹேவ் டு டூ டு கிரியேட் திஸ். பட் யூசிங் லாம்டா ஒரே லைன்ல 2 பேராமீட்டர்னு சொல்லிட்டேன், அதை வந்து கம்பேர் பண்ணுன்னு சொல்லிட்டேன், அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. ஸோ தட் இஸ் வாட் லாம்டா இஸ் அபவுட். Getting your number of method lines into a single short break method, that is lambda. And lambda is mainly also used to give an implementation of functional interface. So these are the 2 things you have to mainly remember about lambda. So yes, now we have done all the 5 tasks with regarding to list. So நம்ம வந்து இப்போ comparator முடிச்சிட்டோம், comparable முடிச்சிட்டோம், அண்ட் லாம்டாஸ் முடிச்சிட்டோம். இதுக்கப்புறம் வந்து நம்ம ஃபர்தர் எல்லா இதுலயுமே வந்து லாம்டாஸ் ட்ரை பண்ணலாம். எங்கெல்லாம் ஃபங்க்ஷன்ஸ் நம்ம எழுதுறோமோ அங்கெல்லாம் வந்து லாம்டாஸ் யூஸ் பண்ண ட்ரை பண்ணலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் என்ன? எக்ஸ்ட்ராக்ட் அ மேப் யூசிங் ஸ்ட்ரீம்ஸ் பை ஃபில்டரிங். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்ட்ரீம்ஸ் அண்ட் ஃபில்டர் போறோம். லிஸ்ட் இருக்கு நம்ம கிட்ட, இப்போ வந்து லிஸ்ட் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் இருக்கு. இப்போ இந்த லிஸ்ட் ஆஃப் ப்ராடக்ட்ஸ்லேருந்து நம்ம ஒரு மேப்பை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும் பேஸ்ட் ஆன் the price is greater than 100. ஸோ நம்ம கிட்ட 9 ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கு. எல்லா ஆப்ஜெக்ட்ஸ்க்கும் ஒரு ப்ரைஸ் இருக்கு இல்லையா? ஸோ எந்த ப்ரைஸ்லாம் வந்து கிரேட்டர் தென் 100 அந்த ப்ராடக்டை மட்டும் நம்ம வந்து மேப்பா கன்வெர்ட் பண்ண போறோம். ஆஸ் நான் முன்னாடியே சொன்னேன், ஸ்ட்ரீம் வச்சு நம்ம வந்து டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து கன்வெர்ட் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம லிஸ்ட்டை வந்து மேப்பா கன்வெர்ட் பண்ண போறோம். ஸோ நம்ம என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு ஒரு மேப் தேவை. ஸோ வி ஆர் கோயிங் டு கிவ் an entry ஃபார் தட். மேப்னாலே வந்துட்டா கீஸ் அண்ட் வேல்யூ பேர் தான் இல்லையா? ஸோ வந்து கீ வந்து நான் இங்கே இன்டீஜர்னு எடுத்துக்கிறேன், வேல்யூ வந்து நான் வந்து ஸ்ட்ரிங்கா எடுத்துக்கிறேன். ஸ்ட்ரிங் மீன்ஸ் ப்ராடக்ட் நேம், அதாவது எந்த ப்ராடக்டோட ப்ரைஸ்லாம் கிரேட்டர் தென் 100 அந்த ப்ராடக்டோட நேமும் ஐடியும் எனக்கு வேணும். ஓகேவா? ஸோ ஐ ஆம் கிரியேட்டிங் எ மேப் ஆஃப் இன்டீஜர் விச் இஸ் த கீ விச் இஸ் கோயிங் டு பி த ப்ராடக்ட் ஐடி, அண்ட் தென் ஸ்ட்ரிங் விச் இஸ் கோயிங் டு பி த ப்ராடக்ட் நேம். ஸோ இதுக்கு நான் வந்து ஃபில்டர் 1ன்னு பேர் வைக்கிறேன், ப்ராடக்ட் லிஸ்ட் ஃபில்டர் 1. ஸோ ப்ராடக்ட் லிஸ்ட் இதுதான் நம்மளோட லிஸ்ட் நேம், ஆஸ் யூ கேன் சி ஹியர். ஸோ டாட் ஸ்ட்ரீம். நீங்க வந்து இப்போ இது நான் ஏன் முன்னாடியே கோட் பண்ணிட்டேன், உங்களுக்கு வந்து இது டஃபா இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா, நான் வந்து இப்போ நம்ம ஸ்க்ரீன்ல நான் டைப் பண்ணிட்டு இருந்தேன்னா உங்களுக்கு வந்து வீடியோ எக்ஸ்ட்ராவா போயிட்டே இருக்கும். ஸோ மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் டோன்ட் லைக் லாங் வீடியோஸ், ரைட்? ஸோ அதனால நான் போட்டுட்டேன். பட் ஐ எம் கிளியர்லி எக்ஸ்பிளைனிங் ஸ்டெப் பை ஸ்டெப்ஸ். ஸோ அப்படி இல்லைனாலும் நோ இஷ்யூஸ், ஐ கேன் ஜஸ்ட் யூஸ் ஹியர். ஸோ ப்ராடக்ட் லிஸ்ட் டாட் ஸ்ட்ரீம் அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா இட் வில் கிரியேட் அ ஸ்ட்ரீம். தென் ஸ்ட்ரீம் கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் டாட் போனீங்கன்னா திரும்ப there will be number of functions called collectors, filters, max, min, sorted, many match அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டே இருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு கண்டிஷன் வைக்க போகிறோம். ஸோ கண்டிஷன் வைக்கிறதுனால we need to go for filters. ஸோ போனீங்கன்னா ஃபில்டர் வந்துடும். ஸோ ஃபில்டர்னு வந்ததுக்கப்புறம்
இப்போ இதுக்குள்ளதான் வந்து நீங்க உங்க கண்டிஷனை கொடுக்க போறீங்க. நம்ம கண்டிஷன் என்ன? எனி ப்ராடக்ட் விச் இஸ் கிரேட்டர் தென் 100 rupees. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இதுல நீங்க ஒரு ஆப்ஜெக்ட் ரெப்ரஸன்டேஷன் பண்ணணும். ஏன்னா இப்போ வந்து நீங்க லிஸ்ட் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் வச்சிருக்கீங்க இல்லையா? ஸோ அதுல வந்து ஒரு ஆப்ஜெக்ட் மட்டும் நீங்க எடுக்கணும். ஸோ நான் வந்து அதை பீன்னு எடுக்கிறேன். ஸோ பீன்னு எடுத்ததுக்கப்புறம் இதுக்கப்புறம் வந்து எப்போதுமே லாம்டா தான் யூஸ் பண்ணுவேன். பீன்னு எடுத்துட்டு பி டாட் ப்ரைஸ் தான் நம்ம கம்பேர் பண்ண போறோம். ஸோ கெட் ப்ரைஸ். ஸோ இப்போ இது என்ன சொன்னோம்? கிரேட்டர் தென் 100 அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ எஸ், கிரேட்டர் தென் 100. ஸோ இப்போ இது வந்து எனக்கு ஃபில்டர் பண்ணிடும் which are the products greater than 100. ஸோ இப்போ நம்ம இதை வந்து என்னவா கலெக்ட் பண்ண போறோம்? மேப்பா கலெக்ட் பண்ண போறோம். ஸோ we need to use collectன்ற ஃபங்க்ஷன். கலெக்ட்ன்ற ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணிட்டோம். இப்போ என்னவா கலெக்ட் பண்ண போறோம்? மேப்பா கலெக்ட் பண்ண போறோம். ஸோ we need to use collectors. அண்ட் கலெக்டர்ஸ் ஆட் பண்ணதுக்கப்புறம் டூ லிஸ்டா, டூ மேப்பா, டூ செட்டா அப்படின்னு பார்த்துக்கோங்க. நமக்கு மேப் தான் வேணும், ஏன்னா நமக்கு அதான் ஃபங்க்ஷனாலிட்டி. ஸோ அது வந்து டூ மேப். எஸ், திஸ் கம்ப்ளீட்ஸ் தி கோட். அண்ட் இது ஸோ மேப்னு போட்டோம். இப்போ மேப் போட்டதுக்கப்புறம் நம்ம வந்து திரும்ப கீ எது வேல்யூ எது அப்படின்னு மென்ஷன் பண்ணோம் இல்லையா? ஸோ திரும்ப we have to mention that what is the key and what is the value. ஸோ ஐடின்றது வந்து கீன்னு கொடுக்குறேன், நேம்ன்றத வேல்யூவா கொடுக்குறேன். ஸோ எஸ், முடிஞ்சிருச்சு. ஸோ இது அவ்வளோதான். திஸ் gives us a map. ஸோ இதுதான் நான் இதுக்கு முன்னாடியும் போட்டிருக்கேன். ஸோ யூ கேன் see this. ஸோ எஸ், நம்ம திரும்ப ஒரு தடவை பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து என்ன வேணும்ன்றத ரெக்குவயர்மெண்ட் எழுதிட்டோம். நமக்கு ஒரு மேப் வேணும் ஆஃப் இன்டீஜர் அண்ட் ஸ்ட்ரிங். இன்டீஜர் வந்து ப்ராடக்டோட ஐடி, ஸ்ட்ரிங் வந்து ப்ராடக்டோட நேம். ஸோ தென் நம்ம ப்ராடக்ட் லிஸ்ட்டை யூஸ் பண்ணுறோம். அந்த ப்ராடக்ட் லிஸ்ட்டில் ஸ்ட்ரீமை இனிஷியேட் பண்ணுறோம். ஸ்ட்ரீமை இனிஷியேட் பண்ணக்கப்புறம் ஃபில்டர் போடுறோம். ஃபில்டரில் நம்ம கண்டிஷன் கொடுக்குறோம், தட் இஸ் எனக்கு ப்ராடக்டோட ப்ரைஸ் கிரேட்டர் தென் 100 அப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ ஃபில்டர் பண்ணிட்டோம். இப்போ ஃபில்டர் பண்ணக்கப்புறம் இதை நம்ம வந்து கலெக்ட் பண்ணணும். கலெக்ட் பண்றது மீன்ஸ் அதை ரெப்ரசென்ட் பண்றது. ஏன்னா இப்போ வரைக்கும் லிஸ்டா தானே இருக்கு. ஸோ அதை நம்ம மேப்பா மாத்தணும். ஸோ ஐ எம் கோயிங் டு கலெக்ட் இட் ஆஸ் அ மேப். ஸோ டாட் கலெக்ட் போடுறேன். அதுக்கப்புறம் அதுல கலெக்டர்ஸ் டாட் மேப் டூ மேப்னு போடுறேன். ஸோ இந்த இடத்துல வந்து லிஸ்ட் வந்து மேப்பா கன்வெர்ட் ஆயிடுச்சு. பட் மேப்பா கன்வெர்ட் ஆனோடனே மேப்புக்கு நம்ம கிட்ட கீ வேல்யூ பேர் தான் ஆல்வேஸ். தட் இஸ் சின்டாக்ஸ் ஆஃப் மேப், ரைட்? ஸோ நம்ம வந்து கீ எது வேல்யூ எதுன்னு மென்ஷன் பண்ணணும். ஸோ ஐ எம் கெட்டிங் மை ப்ராடக்ட் டாட் ஐடி ஆஸ் கீ அண்ட் ப்ராடக்ட் டாட் நேம் ஆஸ் வேல்யூ. So yes, இப்போ நம்ம வந்து 7th task முடிச்சிட்டோம். That is, we extracted a map from a product list which is having price greater than 100. Yes. So அடுத்த task என்ன பார்ப்போம்? So next நம்ம வந்து திரும்ப extract a list using streams by filtering products lesser than 100. So இப்போ நம்ம greater than 100 மேப்பா பார்த்தோம். இப்போ lesser than 100 ஆனா லிஸ்டாவே தான் பார்க்க போறோம். ஸோ நமக்கு வந்து இப்போ மேப் தேவையில்லை, லிஸ்ட் தான் தேவை. ஸோ எஸ், ஸோ லிஸ்ட் ஆஃப் ப்ராடக்ட்ஸ்ன்னு போட்டேன். ஸோ இதுக்கு வந்து ப்ராடக்ட் லிஸ்ட் நேம் 2ன்னு எடுத்துட்டேன். ஸோ சேம் வே we are going to use streams and same way we are going to use filters and same way நம்ம கண்டிஷன் மென்ஷன் பண்ண போறோம். இங்க இன்ஸ்டெட் ஆஃப் மேப் we are going to collect it as list. ஸோ நம்ம டைரக்டா collectors டாட் டூ லிஸ்ட்னு சொல்லிடலாம். லிஸ்ட்டுக்கு நமக்கு எந்த கீ வேல்யூ மென்ஷன் பண்ண போறது இல்லை. ஸோ இட் இஸ் எம்டி பேராமீட்டர். தட்ஸ் இட். ஸோ வாட் இஸ் த நெக்ஸ்ட் டாஸ்க்? extract a list of float that comprises the price alone. அப்போ இப்போ என்ன பண்ண போறோம்னா, இதுக்கு முன்னாடி வந்து நம்ம லிஸ்ட் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் எடுத்தோம். அதாவது மொத்த ப்ராடக்டோட டீடைல்ஸ் லைக் ஐடி, நேம், ப்ரைஸ், குவான்டிட்டி எல்லாமே வந்துடும். அதுக்கு முன்னாடி நம்ம மேப்பா எடுத்தோம். மேப்ல வந்து வெறும் ஐடியும் நேமும் மட்டும் எடுத்தோம். இப்போ வந்து எனக்கு லிஸ்ட் ஆஃப் ஃப்ளோட் மட்டும் வேணும் அண்ட் அது வந்து ப்ரைசஸ் மட்டும்தான் இருக்கணும். அதாவது ப்ராடக்டோட எல்லா ப்ராடக்டோட ப்ரைஸ் மட்டும் எனக்கு வேணும் அப்படின்றது தான் இப்போ இந்த ரெக்குவயர்மெண்ட். ஸோ நம்ம வந்து ஒரு லிஸ்ட் ஆஃப் ஃப்ளோட் கிரியேட் பண்றோம். அதுக்கு ப்ராடக்ட் லிஸ்ட் ஃபில்டர் 3 நேம் வைக்கிறோம். தென் அகைன் ப்ராடக்ட் லிஸ்ட் டாட் ஸ்ட்ரீம் பண்றோம். ஸ்ட்ரீம்ல ஃபில்டர் போடுறோம். ஃபில்டரோட கண்டிஷன் கிரேட்டர் தேன் 200 rupees அப்படின்னு வைக்கிறோம். வச்சுட்டு இப்போ நீங்க கலெக்ட் பண்றப்போ நீங்க வந்து டூ லிஸ்ட் அப்படின்லாம் எதுவுமே கொடுக்காம டைரக்டா டாட் மேப் அப்படின்னு போயிடணும். இப்போ இந்த இடத்துல டாட் மேப் அப்படின்ற ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மேப்ன்றது வந்து எந்த இடத்துல யூஸ் பண்ணுவோம்னா, நம்ம வந்து வேல்யூஸை வந்து அசைன் பண்ற இடத்துல யூஸ் பண்ண போறோம். இப்போ நம்ம என்ன வேல்யூ அசைன் பண்ண போறோம்னா, இப்போ நமக்கு வந்து ப்ரைஸ் மட்டும்தான் வேணும். ஸோ மேப்ன்றது எனக்கு என்ன பர்டிகுலர் வேல்யூ ஆஃப் தட் ப்ராடக்ட் ஆஃப் தட் ஆப்ஜெக்ட். ஸோ இப்போ வந்து நம்ம கிட்ட இங்கே ப்ராடக்ட்ன்ற ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு இல்லையா? அந்த ப்ராடக்ட்ல வி ஹேவ் 4 fields. ஸோ எனக்கு எந்த ஃபீல்டு மேப் ஆகணும், என்னோட ரெக்குவயர்மெண்ட்டுக்கு எனக்கு எந்த ஃபீல்டு வேணும் அப்படின்றத மென்ஷன் பண்றது தான் இந்த மேப்ன்ற பார்ட். ஸோ மேப்ன்ற பார்ட்ல எனக்கு வந்து ப்ரைஸ் மட்டும் வேணும் அப்படின்றத நான் ப்ரைஸ் மட்டும் சொல்லிடுறேன். சொல்லிட்டு நான் அதை கலெக்ட் பண்ணிட்டு
கொடுத்துட்றேன், அவ்வளவுதான். ஸோ நம்ம வந்து வழக்கம் போல நம்ம லிஸ்ட் ஆஃப் ஃப்ளோட் தானே சொல்லியிருக்கோம். ஸோ கலெக்டர்ஸ் டாட் யூஸ் பண்ணி ஃப்ளோட். ஸோ நீங்க இப்போ நல்லா தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரீம்ஸ் உங்க கலெக்ஷன்ல நீங்க டாட் ஸ்ட்ரீம்னு போடணும். ஸ்ட்ரீம்னு போட்டதுக்கப்புறம் தெர் வில் பி நம்பர் ஆஃப் ஆப்ஷன்ஸ் டு கிரியேட் அ லிஸ்ட், டு கிரியேட் ஃபைண்ட், டு கிரியேட் மேக்ஸ், டு கிரியேட் மின். அது மாதிரி ஒரு 15 செட்ஸ் கிட்ட வரும். நீங்க டாட் யூஸ் பண்ணீங்கனாலே உங்களுக்கு அப்படியே அழகா வரும். நீங்க எல்லாத்தையுமே பார்க்கலாம். நம்ம இங்க ஃபில்டர் யூஸ் பண்ண போறோம். ஃபில்டர்ல என்ன பண்ண போறோம்? ஃபில்டர்ல தான் we need to provide our condition, லைக் வாட் இஸ் அவர் கண்டிஷன் அப்படின்னு கொடுக்க போறோம். ஸோ கிரேட்டர் தேன் 200 அப்படின்ற கண்டிஷனை ஃபில்டர்ல கொடுத்துருவோம். இப்போ ஃபில்டர்ல கொடுத்தக்கப்புறம் அவர் ரெக்குவயர்மெண்ட் இஸ் டு கெட் ஒன்லி தி ப்ரைஸ். ஸோ அதனால மேப்ன்ற ஃபங்க்ஷன் யூஸ் பண்றோம். மேப்ல என்ன பண்ண போறோம்னா, நம்ம ஆப்ஜெக்டோட எந்த பர்டிகுலர் ஃபீல்டை வந்து நம்ம மேப் பண்ண போறோம் அப்படின்றத மென்ஷன் பண்ணணும். ஸோ இங்க நம்ம வந்து ப்ரைஸ்ன்ற ஃபீல்டை வந்து மென்ஷன் பண்ண போறோம். ஸோ ப்ராடக்ட் டாட் கெட் ப்ரைஸ்ன்றதை நான் மென்ஷன் பண்ணிட்டேன். ஸோ நவ் வி ஆர் கோயிங் டு கலெக்ட் இட். ஸோ கலெக்ட் பண்றதுக்கு நான் என்னவா கலெக்ட் பண்ண போறேன்? எனக்கு வந்து ரெக்குவயர்மெண்ட் லிஸ்டா வேணும். எனக்கு இன்கேஸ் மேப்பா தேவைப்பட்டுச்சுன்னா நான் மேப்னு கொடுப்பேன். எனக்கு செட்டா தேவைப்பட்டுச்சுன்னா செட்னு கொடுப்பேன். பட் இங்க எனக்கு லிஸ்ட்னு தேவைப்படுது. ஸோ கலெக்டர்ஸ் டாட் டு லிஸ்ட். ஸோ எஸ், தட் கிவ்ஸ் அவர் லிஸ்ட். ஸோ அடுத்த ஃபங்க்ஷன் என்னன்னு பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் இஸ் எக்ஸ்ட்ராக்ட் அ லிஸ்ட் ஆஃப் float that comprises the price between 200 to 500. ஸோ அதே தான் நம்ம வந்து இதுல எக்ஸ்ட்ரா லாஜிக்கா கண்டிஷன் மட்டும் தான் மாற்ற போறோம். சேம் இம்ப்ளிமெண்டேஷன் தான். we are going to give a product list dot string dot filter, and filterல இப்போ கண்டிஷன் என்ன வரும்னா, product dot get price should be greater than 200 and lesser than 500. அந்த கண்டிஷனை போட்டுட்டு then again we are going to use map, then again we are going to use the field of price, and then we are going to collect it as a list. ஸோ எஸ், நம்ம அந்த இம்ப்ளிமெண்டேஷனை பார்த்துடலாம் இப்போ. ஸோ எஸ், இப்போ நான் என் கண்டிஷன் மட்டும் எக்ஸ்ட்ரா பண்ணியிருக்கேன். தட் இஸ் ஒரு அண்ட் போட்டுட்டேன். 200க்கு மேலே இருக்கணும், 500க்கு கீழே இருக்கணும். ஸோ எஸ் போட்டுட்டு மேப் போட்டுட்டேன். எனக்கு கெட் ப்ரைஸ் அப்படின்ற இதில் வரணும். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இதில் என்ன டிஃப்ரென்ஸ்னா, இதுக்கு முன்னாடி வந்து பி டாட் கெட் ப்ரைஸ் அப்படின்னு கொடுத்துருப்பேன். பட் இதில் வந்து ப்ராடக்ட் டாட் கெட் ப்ரைஸ் அப்படின்னு கொடுத்துருப்பேன். ஸோ இப்போ இது ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ், இது வந்து மேனுவல் மெத்தட். நான் டைரக்ட் ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட், ப்ராடக்ட்னு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றேன். அந்த ப்ராடக்டோட பர்டிகுலர் ஃபீல்டு அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்றேன். ஸோ ஹியர் ஐ எம் கிரியேட்டிங் அ ப்ராடக்ட் அண்ட் தென் ஐ எம் ப்ராடக்ட் ஆப்ஜெக்ட் அண்ட் தென் ஐ எம் மென்ஷனிங் தட் திஸ் பர்டிகுலர் ஃபீல்ட் ஆஃப் திஸ் பர்டிகுலர் ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இட் இஸ் அ மேனுவல் ஒர்க். இன் ஜாவா 8 தெர் இஸ் அ ஃபியூச்சர் கால்ட் மெத்தட் ரெஃபரன்ஸ். ஸோ இப்போ நம்ம இந்த கெட் ப்ரைஸ் அப்படின்றது நமக்கு ஒரு மெத்தட் தானே, ஒரு கெட்டர் மெத்தட் தானே, நம்ம அப்படிதானே பார்த்தோம் கிளாஸ்ல. ஸோ நம்ம டைரக்டா மெத்தட் ரெஃபரன்ஸ் அப்படின்னு ஒரு ஃபீச்சர் வந்து ஜாவா 8 கொண்டு வந்தாங்க. ஸோ இதுல என்னன்னா, நீங்க வந்து ஒரு யூசர் டிஃபைன் கிளாஸையும் அதுல இருக்க மெத்தடையும் வந்து நீங்க ரெஃபர் பண்ணா போதும். ஸோ தட் இஸ் த கான்செப்ட் ஆஃப் மெத்தட் ரெஃபரன்ஸ். ஸோ ப்ராடக்ட்ன்ற இருக்க இடத்துல எனக்கு கெட் ப்ரைஸ் அப்படின்ற மெத்தடை வந்து ரெஃபர் பண்ணணும், அவ்வளவுதான். பிகாஸ் இப்போ நம்ம இங்க ப்ரைஸ் தானே பண்றோம், நம்ம வந்து ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி அதோட ஃபீல்டு அப்படின்னு சொல்றோம். அதுக்கு பதிலாக டைரக்டா அந்த கிளாஸை கொடுத்து அந்த மெத்தட் கொடுத்துடுறோம். ஸோ அதுதான் மெத்தட் ரெஃபரன்ஸ். தென் ஆஸ் யூஸ்வல் சேம். ஸோ இப்போ நீங்க இதையே எடுத்து இதுல போட்டாலும் இட் வில் ஒர்க், இதை எடுத்து நீங்க இதுல போட்டாலும் இட் வில் ஒர்க், இதுல போட்டாலும் இட் வில் ஒர்க். ஸோ நான் வந்து உங்களுக்கு டிஃபரன்ஸ் காமிக்கணும் அப்படின்றதுனால ஃபர்ஸ்ட் நார்மலா காமிச்சிருக்கேன். ஸோ திஸ் இஸ் பேஸ்ட் ஆன் மேனுவல் ஒர்க் வேர் வில் பி கிரியேட்டிங் அன் ஆப்ஜெக்ட் அண்ட் தென் வில் பி மென்ஷனிங் த ஃபீல்ட் ஆஃப் தட் பர்டிகுலர் ஆப்ஜெக்ட். அண்ட் இட் இஸ் அ மெத்தட் ரெஃபரன்ஸ் விச் இஸ் இன்ட்ரடியூஸ்ட் இன் ஜாவா 8. ஜாவா 8க்கு முன்னாடி இதெல்லாம் இல்லை, ஜாவா 8ல தான் வந்துச்சு. ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி அதோட ஃபீல்டு மென்ஷன் பண்றதுக்கு பதிலாக டேரக்டா அது என்ன கிளாஸ், அதுல என்ன மெத்தட் அப்படின்றத கொடுத்துடலாம். ஸோ திஸ் இஸ் அ மெத்தட் ரெஃபரன்ஸ். ஸோ எஸ், இப்போ நம்ம வந்து லிஸ்ட்ல இருக்கிறதெல்லாம் ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டோம். திரும்ப போயிட்டு வேற என்ன டாஸ்க் பார்ப்போம். எஸ், யூ ஹேவ் டு ஃபைண்ட் த மினிமம் காஸ்ட் ப்ராடக்ட், மேக்ஸிமம் காஸ்ட் ப்ராடக்ட், மினிமம் வேல்யூ ஆஃப் த ப்ராடக்ட், மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் த ப்ராடக்ட். ஸோ இல்ல மினிமம் காஸ்ட் ஆஃப் த ப்ராடக்ட்ன்ற கேட்குறப்போ அவங்க ப்ராடக்ட் ஆப்ஜெக்ட் எக்ஸ்பெக்ட் பண்றாங்க, அண்ட் மினிமம் வேல்யூன்றது கேட்குறப்போ மினிமம் வேல்யூ எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம மினிமம் ப்ராடக்டோட ஆப்ஜெக்ட் எடுக்க போறோம். ஸோ ஐ எம் அசியூமிங் அன் ஆப்ஜெக்ட் ஆஃப் ப்ராடக்ட். ஸோ அதில் போயிட்டு ஸ்ட்ரீம்ஸ் போகிறேன். ஸ்ட்ரீம்ஸ் போயிட்டு நான் சொன்ன மாதிரியே தான், ஸ்ட்ரீம்ஸ் போனீங்கன்னா நீங்கள் இதுக்கு முன்னாடி ஃபில்டர் யூஸ் பண்ணியிருந்தோம். ஃபில்டர் இல்லாமல் கலெக்ட் இருக்கு, மின் இருக்கு, மேக்ஸ் இருக்கு, ஷார்ட் இருக்கு, நிறைய இருக்கு. ஸோ இப்போ நம்ம வந்து மினிமம் எடுக்க போகிறோம். ஸோ டாட் மினிமம் நான் எடுத்துக்கிட்டேன். ஸோ இப்போ நான் இங்கே லாம்டா ஃபங்க்ஷன் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ மினிமம்னா என்ன பண்ண போகிறோம், நம்ம வந்து நார்மலாக ஒரு மினிமம் ஃபங்க்ஷன் என்ன பண்ணுவோம், 2 வேரியபிளை கொடுப்போம். இஃப் இட் இஸ் மினிமம் ரிட்டர்ன் ட்ரூ எல்ஸ் ஃபால்ஸ் அப்படின்னு கொடுப்போம் இல்லையா. எக்ஸாக்டா அதே தான் பண்ண போகிறோம். பட் ஆனால் நான் 10 லைன்ஸில் பண்ண போகிறத ஜஸ்ட் 1 லைனில் பண்ண போகிறேன். ஸோ எஸ், 2 ஆப்ஜெக்ட் கொடுக்குறேன், ப்ராடக்ட் 1 ப்ராடக்ட் 2 அப்படின்னு சொல்லிட்டு லாம்டா ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறேன். ப்ராடக்ட் 1 டாட் கெட் ப்ரைஸ் இஸ் லெஸ்ஸர் தென் ப்ராடக்ட் 2 டாட் கெட் ப்ரைஸ். இஃப் இட் இஸ் டெரினரி ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுறேன். 1 கம்மியாக இருந்தால் 1, கம்மியாக இல்லைன்னா -1. ஸோ 1ன்றது நமக்கு வந்து ட்ரூ, -1ன்றது இல்லை ஃபால்ஸ்.
அண்ட் அதோட கெட் பண்றேன். ஸோ இப்போ நான் கெட் பண்றப்போ எனக்கு வந்து ஆப்ஜெக்ட் மட்டும்தான் வரும். ஸோ இதே நெக்ஸ்ட் டைம் நம்ம வேல்யூ வேணும் அப்படின்னு எதிர்பார்க்குறப்போ டாட் கெட் ப்ரைஸ் அப்படின்னு கொடுத்துடணும். ஏன்னா இப்போ இது வந்து ஆப்ஜெக்ட் கொடுத்துரும் இல்லையா? ஸோ ஆப்ஜெக்ட் அப்புறம் தான் நமக்கு வந்து கெட் ப்ரைஸ்ன்ற ஃபீல்டு இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் டைம் நான் கெட் ப்ரைஸ் அப்படின்னு யூஸ் பண்ணுவேன் எப்போ எனக்கு வேல்யூ தேவைப்படும் போது. அவ்வளோதான் டிஃபரன்ஸ். ஸோ நம்ம வந்து இங்கே இப்போ எப்படி ப்ராடக்ட் எடுத்தோமோ சேம் ஸ்டெப்ஸ் திரும்ப ஃபாலோ பண்ணுங்க. கடைசியில கெட் அந்த ஃபீல்ட் நேம் ப்ரைஸ் நேம் போட்டிங்கன்னா அவ்வளோதான், உங்களுக்கு வந்து அந்த வேல்யூ வந்துடும். ஸோ சேம் வே ஸ்க்ரீனை பாஸ் பண்ணிட்டு மேக்ஸுக்கு நீங்களே ட்ரை பண்ணுங்க. யூ ஜஸ்ட் நீட் டு சேஞ்ச் தி கண்டிஷனல் வேல்யூ கிரேட்டர் தேன். இப்போ லெஸர் தேன் இருக்கு, அது நீங்க கிரேட்டர் தேன் போட்டீங்கன்னா மேக்ஸ் வந்துடும், அவ்வளவுதான். ஸோ ஸ்க்ரீனை பாஸ் பண்ணி குவிக்லி டூ தட். ஸோ எஸ் யூ ஃபோக்ஸ் ஹேவ் டன் தட் ஐ ஹோப். ஸோ தப்பா பண்ணியிருந்தீங்களா இல்லை கரெக்டாக பண்ணியிருக்கீங்களான்றதை எங்க பார்த்து வெரிஃபை பண்ணிக்கோங்க. சேம் தான், ஸ்ட்ரீம்ஸ்க்கு அப்புறம் மின் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக மேக்ஸ் யூஸ் பண்ண போகிறோம். வி ஆர் கோயிங் டு கால் அ லாம்டா ஃபங்க்ஷன். 2 ஆப்ஜெக்ட் ப்ரொடியூஸ் பண்ண போகிறோம். ஆப்ஜெக்டோட கெட் ப்ரைஸ் எடுத்து கிரேட்டர் தேனா அப்படின்னு பார்க்க போகிறோம். கிரேட்டர் தேனா இல்லையான்னு டெர்மினரி ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி 1 and -1 பாஸ் பண்ணுறோம். then it is going to give us the object. And once நமக்கு ஆப்ஜெக்ட் கிடைச்சதுக்கு அப்புறம் ஃபீல்ட் நேம் கொடுத்தோம்னா டைரக்டா வேல்யூவும் வந்துடும். ஸோ எஸ் நம்ம இப்போ அதுவும் முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் டாஸ்க் என்னன்னு பார்ப்போம். ஸோ எஸ் ஃபோக்ஸ் வி ஹவ் ஆல்மோஸ்ட் டன் இட். இன்னும் 3 டாஸ்க் தான் இருக்கு. ஸோ ஃபைனலி வந்து வி ஹாவ் டு யூஸ் ஸ்ட்ரீம்ஸ் டு கெட் தி டோட்டல் சம். ஸோ இப்போ நீங்க ஷாப்பிங் கார்ட்டோட ஆப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா எப்படி கொடுத்துருக்கோம், நம்ம இன்டீஜர் ஐடி, லிஸ்ட் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் அண்ட் சம் அமௌண்ட் அப்படின்னு கொடுத்துருக்கோம் இல்லையா? ஸோ இப்போ இந்த அமௌண்ட் வந்து எப்படி இருக்கும், இந்த டோட்டல் லிஸ்ட் ஆஃப் ப்ராடக்ட்ஸ்ல எல்லா ப்ராடக்ட்டும் ஒரு ப்ரைஸ் இருக்கு பார்த்தீங்களா? ஸோ அந்த ப்ரைஸ் எல்லாத்தையுமே சேர்த்தாதான் வந்து நமக்கு டோட்டல் அமௌண்ட் கிடைக்கும். ஸோ நம்ம இந்த ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றதுக்கு முன்னாடியே இந்த ப்ராடக்ட் லிஸ்ட்டை வந்து நம்ம ஐட்ரேட் பண்ணி அதோட எல்லா ப்ரைஸ், ஒவ்வொரு ப்ராடக்டோட ப்ரைஸையும் நம்ம ஆட் பண்ணணும். ஸோ அதுதான் நம்ம ரெக்குவயர்மெண்ட். இப்போ நீங்க இதை நார்மலா ஒரு ஃபார் லூப்ல மேனுவலா போடுறீங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்க என்ன பண்ணுவீங்க, ஃபர்ஸ்ட் வீல் கிரியேட் அ ஃபார் லூப் அண்ட் இட் வில் ஐட்ரேட் ஃபார் த சைஸ் ஆஃப் லிஸ்ட். ப்ராடக்ட் லிஸ்ட் எவ்வளோ சைஸோ அந்த அத்தனை டைம்ஸ் வந்து நம்ம லூப் ரன் பண்ணுவோம். ரன் பண்ணிட்டு சம்னு ஒரு வேரியபிள் இனிஷியலைஸ் பண்ணுவோம் அண்ட் அது இஸ் ஈக்குவல் டு ஒவ்வொரு ப்ராடக்ட் உள்ள போறப்பையும் அதோட ப்ரைஸை வந்து சம் கூட வந்து நம்ம ஆட் பண்ணிட்டே இருப்போம். ஸோ இது வந்து 9 டைம்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நமக்கு வந்து டைரக்டா சம் கொடுக்கும். ஸோ இப்போ இந்த லைன் நீங்க எழுதுனீங்கன்னா இட் வில் பி லைக் அரௌண்ட் 6 to 7 லைன்ஸ் கோட். ஸோ ஓகே, நம்ம அதை எழுதியே பார்த்துருவோமா சும்மா? சரி ஓகே, ஒன்று எழுதுவோம். ஸோ நம்ம அதுக்கு வந்து இண்டெக்ஸ் தேவைப்படும், எங்கேருந்து ஸ்டார்ட் பண்றோம்னு சொல்லிட்டு. ஸோ வில் ஸ்டார்ட் ஃப்ரம் 0 அண்ட் தென் இட் வில் கோ டில் தி ப்ராடக்ட் லிஸ்டோட சைஸ் வரைக்கும் போகும் நமக்கு. ஸோ இப்போ ஏன் இப்படி எரர் வருதுன்னா பிகாஸ் நம்ம இன்னும் இதை எடுக்கல. ஸோ நம்ம வந்து இதை இம்ப்ளிமெண்டேஷன் வெளில எடுத்துட்டு போயிடுவோம். ஸோ எஸ் இங்கே பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், லிஸ்ட் இப்போ நம்ம லிஸ்ட்டை ஐட்ரேட் பண்ணிட்டு ஒவ்வொரு ப்ராடக்டா எடுக்க போறோம். ஸோ வி ஹாவ் டு கிரியேட் அ வேரியபிள் இன்ட் சம், ஆர் நம்ம ஃப்ளோட் தான் வச்சிருக்கோம். ஸோ நம்ம வந்து ஃப்ளோட்னு எடுத்துக்கலாம். ஃப்ளோட் சம் ஈக்குவல் டு 0. ஸோ தென் வி ஆர் கோயிங் டு கிவ் சம் இஸ் ஈக்குவல் டு சம் பிளஸ் ப்ராடக்ட் லிஸ்ட் ஆஃப் I dot ஸோ எஸ் இதுதான் நம்ம வந்து கோட் நம்ம மேனுவலாக பண்ணுறதா இருந்தால். ஸோ நம்ம வந்து சம்மன் ஒரு வேரியபிள் இனிஷியலைஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் ஒரு ஃபார் லூப் போடணும், ஃபார் லூப்புக்குள்ளே திரும்ப நான் இண்டெக்ஸ் இனிஷியலைஸ் பண்ணணும் அண்ட் அதுக்கப்புறம் நம்ம வந்து லிஸ்ட்டோட சைஸ் கொடுக்கணும் அண்ட் திரும்ப அதுக்குள்ளே சம் இஸ் ஈக்குவல் டு சம் பிளஸ் ப்ராடக்ட் லிஸ்ட் டாட் கெட்னு சொல்லிட்டு நம்ம வந்து இண்டெக்ஸை பாஸ் பண்ணணும். ஸோ அப்போ தான் ஒவ்வொரு ப்ராடக்டோட ஆப்ஜெக்ட் நமக்கு தனியாக கிடைக்கும், அதுக்கப்புறம் ஆப்ஜெக்ட் ப்ரைஸ் கொடுக்கணும். ஸோ நீங்கள் ஒரு சம்மை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம வந்து இத்தனை லைன்ஸ் ஆஃப் கோட் அண்ட் இவ்வளோ லாஜிக் தேவைப்படுது. ஸோ இதுதான் வந்து மேனுவல் ஒர்க். ஸோ இப்போ நான் வந்து இதை கமெண்ட் அவுட் பண்ணிட்டு நம்ம வந்து லேம்டால இது எவ்வளோ சிம்பிளா யூஸ் பண்ணலாம், ஸ்ட்ரீம்ஸ் யூஸ் பண்ணி நம்ம எவ்வளோ சிம்பிளா இதை போட போறோம் அப்படின்ட்டு தான் பார்க்க போறோம். ஸோ நான் ஸ்ட்ரெயிட்டா இங்க போயிட்டேன். ஸோ இதுதான் என்னோட டோட்டல். ஸோ இதுதான் என்னோட நான் சம்மன்ற ஆப்ஜெக்ட் பதிலாக டோட்டல் ஆஃப் PL1 அப்படின்னு எடுத்திருக்கேன். ஸோ விச் இஸ் த டோட்டல் ஆஃப் ப்ராடக்ட் லிஸ்ட் 1. ஓகேவா? ஸோ ப்ராடக்ட் லிஸ்ட் 1ஓட ஸ்ட்ரீமை யூஸ் பண்றேன். ஸ்ட்ரீம் யூஸ் பண்ணி கலெக்ட்ன்ற போடுறேன். பிகாஸ் இப்போ நான் ஏன் இங்கே கலெக்ட் பண்ண போறேன்னா பிகாஸ் நான் வந்து இப்போ ப்ராடக்ட் லிஸ்டோட ப்ரைஸை தான் கலெக்ட் பண்ண போறேன். ஸோ டாட் கலெக்ட் அப்படின்னு போட்டுட்டு கலெக்டர்ஸ் டாட் சம்மிங். ஸோ இதுல வந்து உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் இருக்கு. நீங்க கலெக்டர்ஸ் டாட் அப்படின்னு கொடுத்தீங்கனாலே வரும் சம்மிங் டபுள் டு கலெக்ட், குரூப்பிங் பை, டு லிஸ்ட். ஸோ இப்போ இந்த குரூப்பிங் பைலாம் என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து மெத்தட் ரெஃபரன்ஸ் யூஸ் பண்ணி
எதை பேஸ் பண்ணி குரூப் பண்ண போறோம், எந்த ஃபீல்டை பேஸ் பண்ணி குரூப் பண்ண போறோம் அப்படின்னு சொன்னா வந்துடும். ஸோ இப்போ இதில் சம்மிங் மட்டும் இல்லை, இதில் வந்து நம்ம ஆவரேஜ் கண்டுபிடிக்கலாம், சப்ட்ராக்ஷன் கண்டுபிடிக்கலாம், கவுண்ட் கண்டுபிடிக்கலாம். இது எல்லாமே வந்து பண்ணலாம். நீங்க எல்லாமே டாட் வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ இங்கே நான் சம் பண்ண போறேன். சம் பண்ணிட்டு எந்த ஃபீல்டை பேஸ் பண்ணி அப்படின்னு சொல்ல போறேன். நான் ஐடியை கூட தான் சம் பண்ணலாம், பட் நம்ம வந்து இங்கே ப்ரைஸ் தான் சம் பண்ண போறோம். ஸோ வி ஹேவ் டு மென்ஷன் த ஃபைல். ஸோ இப்பயுமே இங்கே வந்து நான் ப்ராடக்ட் டாட் கெட் ப்ரைஸ் இப்படி கொடுக்கணும்னு இல்லை, நான் மெத்தட் ரெஃபரன்ஸ் கூட யூஸ் பண்ணலாம். So yes, this will also work, as you can see. So yes, now we have obtained the sum. So இப்போ நமக்கு sum கிடைச்சிருச்சு. இப்போதான் வந்து நம்ம ஷாப்பிங் கார்ட் ஆப்ஜெக்டே கிரியேட் பண்ண முடியும், because we need the total amount of the list of products. ஸோ எஸ், இப்போ நான் அதுக்கு ஒரு ஐடி கொடுக்குறேன் அண்ட் தென் நம்ம வந்து சப்மிட் பண்ணிட்டோம். ஸோ நம்ம இப்போ ஒரு மேப்பை கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ த நெக்ஸ்ட் ட்ரிக்கி பார்ட் இஸ், நம்ம வந்து இப்போ ஸ்ட்ரீம்ஸ் வந்து டைரக்டா அதர் லிஸ்ட்டுக்கெலாம் வந்து டைரக்டா இது பண்ணிட்டோம்ல. லைக் வந்து நமக்கு ஒரு லிஸ்ட் கிடைச்சுன்னா லிஸ்ட் டாட் ஸ்ட்ரீம் அப்படின்னு போட்டோம். அதே மாதிரி ஒரு செட் இருந்துச்சுன்னா செட் டாட் ஸ்ட்ரீம் அப்படின்னு போட்டுடலாம். ஆனால் வென் இட் கம்ஸ் டு மேப், நம்ம வந்து டைரக்டா ஸ்ட்ரீம் யூஸ் பண்ண முடியாது. பிகாஸ் ஸ்ட்ரீம்னா என்ன? இட் இஸ் தி யூசேஜ் ஆஃப் ஆக்சஸ் ஆஃப் கலெக்ஷன் தட் இஸ் இன் சீக்வென்ஷியல் ஆர்டர், ரைட்? பட் மேப்னு வந்துட்டா நமக்கு வந்து சீக்வென்ஷியல் ஆர்டர்ல இருக்காது, பிகாஸ் வி ஹேவ் கீஸ் தனியா, வேல்யூ பேர் தனியா இருக்கும். ஸோ அது வந்து ஒரு சீக்வென்ஷியல் ரெப்ரஸன்டேஷன் நம்மளால சொல்ல முடியாது இல்லையா? ஸோ மேப்ல வந்து நம்ம டைரக்டா ஸ்ட்ரீம் யூஸ் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா யூஸ் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து மேப் படிக்கும் போதே தேர் வாஸ் அ கான்செப்ட் கால்ட் என்ட்ரி செட். வந்து உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருப்பேன். ஒரு மேப்பை நம்ம செட்டாக எப்படி கன்வெர்ட் பண்ண முடியும், மேப் டாட் என்ட்ரி செட்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மேப் டாட் என்ட்ரி செட் அப்படின்றத நம்ம யூஸ் பண்ணுறப்போ நமக்கு என்ட்ரி ஆஃப் கீ அண்ட் வேல்யூ அப்படின்னு வந்துடும். ஸோ இட் வில் பி எ செட் ஃபர்ஸ்ட் பார்ட். அப்படி இல்லையா, மேப்ல இருந்து நம்ம தனியா டாட் கீ வேல்யூ கெட் கீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி கீஸ் மட்டும் தனியாக எடுக்கலாம். அப்படி இல்லையா கெட் வேல்யூஸ் அப்படின்னு சொல்லிட்டு வேல்யூஸ் மட்டும் தனியாக எடுக்கலாம். ஸோ இப்போ இந்த 3 டேர்ம்ஸ், என்ட்ரி செட், வேல்யூஸ், கீஸ், இப்படி வந்ததுக்கு அப்புறம் இதுல வந்து நம்ம டேரக்டா டாட் ஸ்ட்ரீம்ஸ் அப்படின்றத யூஸ் பண்ணி ஃபர்தர் நம்ம ஃபில்டர் யூஸ் பண்றோமோ, கலெக்ட் யூஸ் பண்றோமோ, மேப் யூஸ் பண்றோமோ, மேக்ஸிமின் எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ தட் இஸ் ஹவ் யூ ஹேவ் டு யூஸ் streams in map. So there was a tricky part at the start itself. ஸோ ஸ்டார்டிங்ல மட்டும் ஒரு சின்ன ட்ரிக்கி பார்ட் இருக்கும். நம்ம அந்த என்ட்ரி செட் மட்டும் போட்டுட்டோம்னா மேப்லையும் நம்ம யூஸ்வலாக பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் 2 டாஸ்க் என்னன்னா, மேப்பில் வந்து நம்ம ஸ்ட்ரீம் அப்ளை பண்ணுறது தான் நம்மளோட நெக்ஸ்ட் 2 டாஸ்க். அதுதான் ஃபைனல் 2 டாஸ்க். ஸோ எஸ், மேப்புக்கு வந்துட்டோம். இப்போ நம்ம மேப்பில் என்ன பண்ண போறோம்னா, ஸ்ட்ரீம்ஸ் யூஸ் பண்ணி இப்போ நம்ம கிட்ட அந்த 2 ஆப்ஜெக்ட் இருக்குல்ல, 2 ஆப்ஜெக்ட்ல வந்து எது ஹையஸ்ட் அமௌண்ட் அப்படின்றத கண்டுபிடிக்க போறோம். ஸோ எந்த லிஸ்ட் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் வந்து நிறைய ப்ரைஸ் இருக்கு அப்படின்றத கண்டுபிடிக்க போறோம். ஸோ நான் சொன்ன மாதிரி தான், நீங்க மேப்ல வந்து டைரக்டா ஸ்ட்ரீம்னு போட முடியாது. ஸோ மேப் டாட் என்ட்ரி செட். ஸோ இந்த மேப் டாட் என்ட்ரி செட்ன்றது உங்களுக்கு என்ன கொடுக்கும்ல, நீங்க எப்படி பார்க்கலாம். நீங்க ஹோவர் பண்ணீங்கன்னா அது சொல்லும். பிகாஸ் நம்ம மேப் படிக்கும் போது என்ட்ரி செட்னா நான் என்ன அப்படின்றத உங்களுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணேன். திரும்பவும் சொல்றேன், இட் இஸ் கோயிங் டு கிவ் யூ அன் என்ட்ரி ஆஃப் கீஸ் அண்ட் வேல்யூஸ் ஆஸ் டிஃப்ரெண்ட் பேராமீட்டர்ஸ். கீஸ் தனியா, வேல்யூஸ் தனியா, அது ஒரு செட்டா கொடுத்துரும் இந்த என்ட்ரி செட் அப்படின்றது. ஸோ செட்டா வந்ததுக்கப்புறம் நம்ம டேரக்டா ஸ்ட்ரீம்ஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ ஸ்ட்ரீம்ஸ் யூஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம இங்க என்ன பண்ண போறோம், மேக்ஸ் கண்டுபிடிக்க போறோம். ஸோ மேக்ஸ் டாட், அதுக்கப்புறம் நான் 2 ப்ராடக்ட் கொடுக்குறேன். 2 ப்ராடக்டோட அமௌண்ட்டை செக் பண்ண போறேன். அமௌண்ட் எது பெருசா இருக்குன்றது அதை பேஸ் பண்ணி டெர்னரி ஆப்ரேஷன்ல -1 அண்ட் -1 கொடுக்குறேன். கொடுத்ததுக்கப்புறம் கெட் கொடுக்குறேன். பிகாஸ் இப்போ எனக்கு இங்க வந்து வேல்யூ வேணும், எனக்கு ஆப்ஜெக்ட் வேணாம். ஸோ கெட் கொடுக்குறேன். கெட் கொடுத்துட்டு வேல்யூ கொடுக்குறேன். பிகாஸ் நான் சொன்னேன் இல்லையா, என்ட்ரி செட்னா வி வில் ஹேவ் கெட் டாட் கீஸ் டாட் கெட் டாட் வேல்யூஸ் தனித்தனியா இருக்கும். நமக்கு வந்து வேல்யூ தான் வேணும், இதுல கீ வந்து ஐடி, பட் நமக்கு அமௌண்ட் தான் வேணும். ஸோ வேல்யூஸ் போறோம், வேல்யூஸ்ல கெட் அமௌண்ட் அப்படின்றத கொடுக்கணும். ஸோ இப்போ நம்ம வந்து மேக்ஸிமம் அமௌண்ட்டை வந்து நம்ம வந்து ஸ்ட்ரீம்ஸ் யூஸ் பண்ணி எடுத்துட்டோம் இன் மேப். ஸோ மேப்ல டைரக்டா ஸ்ட்ரீம் யூஸ் பண்ண முடியாது. Folks, notice this one. We cannot use streams directly in maps. So we have to extract either the entry set or the key set or the value set. So then you can apply your streams, then you can apply your filters, then you can apply your conditions, then you can apply your map collectors and everything. So yes, so நம்ம பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் நம்ம திரும்ப வந்து இப்போ வந்து ஒரு வேல்யூ மட்டும் எடுத்துருக்கோம் இல்லையா. ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து ஆப்ஜெக்ட் மட்டும் எடுக்க ட்ரை பண்ணலாம். ஸோ எஸ், ஆப்ஷனல் ஷாப்பிங் கார்ட் ஆப்ஜெக்ட் எடுக்க போகிறோம் பேஸ்ட் ஆன் மினிமம் வேல்யூ. ஸோ இங்கே மேக்ஸிமம் வேல்யூ பேஸ் பண்ணி வேல்யூ எடுத்துட்டோம், இங்கே மினிமம் வேல்யூ பேஸ் பண்ணி ஆப்ஜெக்ட் எடுக்க போகிறோம். ஸோ சேம் வே தான், என்ட்ரி செட் டாட் ஸ்ட்ரீம், அதுக்கப்புறம் மினிமம் ஃபங்க்ஷன் போனதுக்கப்புறம் நம்ம இங்கே வந்து டாட் மேப் அப்படின்னு யூஸ் பண்ணுவோம். இதுக்கு முன்னாடி வந்து கெட் மேப் யூஸ் பண்ணி டாட் கெட்னு சொல்லிட்டு கெட் வேல்யூஸ் போட்டிருந்தோம். இதில் மேப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போகிறோம். நான் மேப் ஃபங்க்ஷன் என்னன்னு சொல்லியிருந்தேன் உங்களுக்கு, லைக் நம்ம வந்து எந்த ஃபீல்டை யூஸ் பண்ண போறோம் அப்படின்றது தான். ஸோ நம்ம இங்க என்ன ஃபீல்டு யூஸ் பண்ண போறோம், வேல்யூன்ற ஃபீல்டை யூஸ் பண்ண போறோம். ஸோ
மேப் டாட் என்ட்ரி. ஸோ இதுவுமே மெத்தட் ரெஃபரன்ஸ் தான். நான் இப்படியும் கொடுக்கலாம், இப்படி கொடுத்தாலும் எனக்கு ஒர்க் ஆகும். அதுக்கு பதிலாக புது அப்ரோச், லைக் ஒரு ஒரு பாசிபிள் ஆப்ஷன் மட்டுமே நம்ம பார்த்தோம்னா மற்ற பாசிபிள் ஆப்ஷன்ஸ் நமக்கு தெரியாது. ஸோ எப்பயுமே வந்து டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் வந்து ட்ரை பண்ணணும். ஸோ ஆல்ரெடி கெட் ஒரு தடவை பார்த்தாச்சு. ஸோ இந்த தடவை மேப் பார்க்குறோம். மேப் நான் என்ன பண்ணணும்னு சொன்னால் எந்த ஃபீல்டை பேஸ் பண்ணி நான் கூட அந்த ஆப்ஜெக்டை மேப் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லணும். ஸோ நான் இதில் வந்து வேல்யூ ஃபீல்டை பேஸ் பண்ணி மேப் பண்ண போகிறேன். அது நான் வந்து p டாட் கெட் வேல்யூ அப்படின்னு கொடுக்கலாம். p is equal to p டாட் கெட் வேல்யூ அப்படின்னு கொடுக்கலாம். பட் we have மெத்தட் ரெஃபரன்ஸ், ரைட்? மெத்தட் ரெஃபரன்ஸ் எப்படி யூஸ் பண்ணணும்னு உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ என்ட்ரி செட் தான் நம்ம இங்கே யூஸ் பண்ண போகிறோம். ஸோ என்ட்ரி செட் யூஸ் பண்ணிட்டு எனக்கு வந்து வேல்யூ மெத்தட் அப்படின்றது நான் கொடுத்துட்டேன். ஸோ இப்போ இது வந்து எனக்கு ஒரு ஆப்ஜெக்ட் வந்து கொடுக்கும், தட் இஸ் மினிமம் ஆப்ஜெக்ட். ஸோ எஸ், ஸோ ஃபைனலி லாஸ்ட்டாக என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ நம்ம வந்து லிஸ்ட்டை மேப்பாக மாற்றின மாதிரி இப்போ மேப்பை வந்து நம்ம லிஸ்ட்டாக மாற்ற போகிறோம். ஸோ எஸ், நம்ம வாங்க அதை எப்படின்னு ட்ரை பண்ணலாம். ஸோ நம்ம மேப்பில் என்ன சொல்லியிருக்கோம், எப்பயுமே வந்து கீஸ் அண்ட் வேல்யூஸ் தான் இருக்கும்னு சொல்லியிருக்கோம் இல்லையா? ஸோ இதில் வந்து நம்ம கீஸ் வந்து இன்டீஜர்னு வைக்கிறோம். அண்ட் நல்லா பார்த்துக்கோங்க, திரும்ப நான் இங்கே என்ட்ரி அப்படின்னு யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா எப்போயுமே மேப்பை வந்து நம்ம டேரெக்டாக யூஸ் பண்ண முடியாது. ஸோ அந்த என்ட்ரி யூஸ் பண்ணி தான் ஆகணும். என்ட்ரியில் கீ எது வேல்யூ எது அப்படின்றத மென்ஷன் பண்ண போகிறோம். ஸோ கீ வில் பி இன்டீஜர் அண்ட் வேல்யூ வில் பி யோர் ஷாப்பிங் கார்ட் ஆப்ஜெக்ட். ஸோ இது வந்து நான் லிஸ்ட் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ திரும்ப அந்த மேப் எடுக்கிறேன், அதில் என்ட்ரி செட் போடுறேன். என்ட்ரி செட் போட்டதுக்கப்புறம் தான் ஸ்ட்ரீம் பண்ணுறேன். ஸ்ட்ரீம் பண்ணி ஃபில்டர் போடுறேன். ஃபில்டரில் எந்த ஒரு ஆப்ஜெக்டோட டோட்டல் அமௌண்ட் கிரேட்டர் தென் 500 இருக்கோ எனக்கு அந்த ஆப்ஜெக்ட் மட்டும், எனக்கு வந்து அது மட்டும் ஒரு லிஸ்ட்டாக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு போடுறேன். ஸோ லிஸ்ட்டாக வேணும் அப்படின்றதுனால கலெக்ட் டாட் கலெக்டர்ஸ் டு லிஸ்ட். ஸோ எஸ், இப்போ நம்ம வந்து நம்ம மேலே டாஸ்க் அவுட் பண்ண எல்லா விஷயத்துக்குமே வந்து கோட் போட்டுட்டோம். ஸோ இஃப் உங்கள் ஃபோக்ஸ்க்கு யாராவது டவுட்டாக இருந்துச்சுன்னா நான் இந்த கோட் பேஸ் ஃபைல்ஸ் வந்து கீழே லிங்க்ல டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். நீங்கள் வந்து தாராளமாக இதை பார்த்துக்கலாம். நான் வந்து ஒரு கூகுள் டாக்ஸில் வந்து இந்த கோட்ஸ் எல்லாத்தையும் அப்லோட் பண்ணிட்டு உங்களுக்கு அந்த டிஸ்கிரிப்ஷன் லிங்க் வந்து போடுறேன். அது நீங்கள் பார்த்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். பட் டைரெக்டாக கோடுக்கு நீங்கள் போயிட்டு பார்த்து ட்ரை பண்ணாமல் நம்ம இந்த லெக்சர்ஸ் பார்த்தது வச்சு மூலமாக நீங்களே வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ நீங்கள் வந்து இதில் கஷ்டப்படுறதுக்கு எதுவுமே இல்லை. ஸ்ட்ரீம்ஸ் எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லியாச்சு. ஸோ ஸ்ட்ரீம்ஸ் அப்படின்னு நீங்கள் போட்டிங்கன்னா அதுக்கப்புறம் டாட் ஃபங்க்ஷன் வரும். நீங்கள் டாட் கொடுத்தீங்கனாலே எல்லா பாசிபிள் ஆப்ஷன்ஸையும் உங்கள் ஐடியே உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணும். ஸோ அதுலேயே நீங்கள் ஹிட் அண்ட் ரன், ட்ரையல் அண்ட் ரன் மெத்தடில் போட்டு இது பண்ணி பார்க்கலாம். பிகாஸ் ஒரு ஆன்சர் கிடச்சிச்சு நீங்கள் டேரெக்டாக ஆன்சர் போய் பார்த்துட்டீங்கன்னா நெக்ஸ்ட் டைம் நீங்கள் போடும்போது நீங்கள் கண்டிப்பாக ஸ்ட்ரகிள் பண்ணுவீங்க. ஸோ இப்போவே நீங்களே வந்து ஒவ்வொரு மெத்தடாக இங்கே போட்டு ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு இன்டெப்த் அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் நாலேஜ் கிடச்சிடும். ஸோ ஃபியூச்சரில் நீங்கள் ஈஸியாக கோட் பண்ணலாம். ஸோ எஸ் ஃபோக்ஸ், ஸோ கடைசியாக நம்ம மொத்தத்தையும் ஒரு தடவை ரன் பண்ணி ஒரு எல்லா பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டையும் செக் பண்ணிடலாம். இட் இஸ் கோயிங் டு பி a லார்ஜ் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட். செக் பண்ணிடலாம். எஸ், நமக்கு பெருசாக வந்துருச்சு. நம்ம ஃபர்ஸ்ட்லேருந்து பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஸோ எஸ் ஃபர்ஸ்ட் நம்ம ப்ராடக்ட் லிஸ்ட்டை கம்பேரபிள் யூஸ் பண்ணி பிரிண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இட் இஸ் கிவிங் அவுட் திஸ் பர்டிகுலர் லைன் யூசிங் கம்பேரேட்டர் இன்டர்ஃபேஸ் ஆன் ப்ராடக்ட் ப்ரைஸ். சாரி, நான் இதை பிரிண்ட் பண்ணவே இல்லை, உங்களுக்கு ஷார்ட் மட்டும் தான் பண்ணியிருக்கேன். ஸோ நான் பிரிண்ட் பண்ணாதனால இது வரல. ஸோ எஸ், நீங்கள் இதை பிரிண்ட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ தட்ஸ் அன் எக்ஸசைஸ் ஃபார் யூ ஃபோக்ஸ். ஸோ நெக்ஸ்ட் நம்ம இங்கே பிரிண்ட் பண்ணியிருக்கிறது ப்ரைஸ். ஸோ ப்ரைஸ் பேஸ் பண்ணி பிரிண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஃப்ளோர் இருக்கிறதுலே எப்பயுமே அசெண்டிங் ஆர்டர் தான் பிரிண்ட் ஆகும். ஸோ இருக்கிறதுலே இதுதான் கம்மி. ஸோ நெக்ஸ்ட் ப்ரைஸ் 68, நெக்ஸ்ட் ப்ரைஸ் 71. எஸ், இட் இஸ் பேஸ்ட் ஆன் ப்ரைஸ். நமக்கு வந்து பார்த்தாலே தெரியுது. அடுத்து நெக்ஸ்ட் இஸ் பேஸ்ட் ஆன் நேம். எஸ், அதுவும் தெளிவாக தெரியுது. சிலே ஸ்டார்ட் ஆயிருக்கு அண்ட் பி அண்ட் எஃப் அப்படி அண்ட் எஃப், சிக்கு அப்புறம் எஃப் தான் வரும். ஸோ எஸ், அண்ட் தென் ஜி. எஸ், ஸோ இட் இஸ் பேஸ்ட் ஆன் நேம் ஆஸ் யூ கேன் சி. அண்ட் தேர்ட் வந்து நம்ம ஐடி பேஸ் பண்ணி போட்டிருக்கோம். எஸ், லெட்ஸ் வெரிஃபை 1, it's 2, it's 3. எஸ், ஸோ இதுவுமே திஸ் இஸ் பேஸ்ட் ஆன் நேம். ஸோ ஃபார் நம்ம கம்பேரேட்டர் செக் பண்ணிட்டோம். இட்ஸ் ஒர்க்கிங் ஃபைன், இட்ஸ் குட். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம சார்ட்டிங்கே பண்ண போகிறோம், பட் யூசிங் லாம்டா எக்ஸ்பிரஷன். சேம் வே நம்ம எப்படி கம்பேரேட்டருக்கு பண்ணமோ அதுவே தான். இன்ஸ்டெட் ஆஃப் 5 லைன்ஸ் கோட் ஒரு சிங்கிள் லைனில் நம்ம எப்படி பண்ணுறோம் அப்படின்னு பார்த்துருக்கோம். நம்ம இதில் வந்து பேஸ்ட் ஆன் ஐடி பண்ணியிருக்கோம். ஸோ எஸ், ப்ராடக்ட் ஐடி 1, ஐடி 2, ஐடி 3. ஸோ இது வந்து லாம்டா எக்ஸ்பிரஷன் யூஸ் பண்ணி பண்ணியிருக்கோம். ஓகே காய்ஸ், ஃபைனலி எஸ், ஸோ நம்ம லாம்டா எக்ஸ்பிரஷன் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து we have tried to get a map. Sorry folks. Yes, so filter 1, filter 2, filter 3 and filter 4. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து 100 ருபீஸுக்கு கீழே இருக்க ப்ராடக்ட்ஸ் மட்டும் நம்ம வந்து ஒரு மேப்பாக கேட்டிருக்கோம். ஸோ எஸ், ஆஸ் யூ கேன் சி இட் இஸ் அ மேப். 2 ஆப்ஜெக்ட் மட்டும்தான் இருக்கு. ஸோ சாரி. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா 4ன்றது உங்களுக்கு ஐடி,
தென் அதோட நேம் கீ அண்ட் 6ன்றது ஐடி, அதோட நேம் ஸ்பைசஸ், 7ன்றது ஐடி, நட்ஸ்ன்றது அதோட வேல்யூ, 8ன்றது ஐடி, சாக்லேட் அதோட நேம், 9ன்றது ஐடி, வைன் அதோட நேம். ஸோ தீஸ் ஆர் த ப்ராடக்ட்ஸ் லோவர் தென் 100, சாரி கிரேட்டர் தென் 100. இங்கே நீங்கள் கண்டிஷன் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து கிரேட்டர் தென் 100. ஸோ தட் இஸ் த ஃபர்ஸ்ட் ஒன் கிளியர்ட். நவ் லெட்ஸ் கோ டு லிஸ்ட் 2. ஸோ லிஸ்ட் 2 வந்து லெஸ் தென் 100 அப்படின்னு சொல்லியிருக்கோம். அண்ட் திஸ் இஸ் கோயிங் டு பிரிண்ட் அவுட் த ஹோல் லிஸ்ட் ஆஃப் ப்ராடக்ட். இதுக்கு முன்னாடி நம்ம வந்து மேப்பாக வாங்கினோம். ஸோ அதனால வி ஹேட் கீ வேல்யூ பேர்ஸ். நவ் வி ஆர் பிரிண்டிங் இட் ஆஸ் அ லிஸ்ட். ஸோ இதில் வந்து நமக்கு டேரெக்டாக லிஸ்ட்டே தெரிஞ்சிடும். லெஸ்ஸர் தென் 100 அப்படின்னு சொல்லியிருக்கோம். வீல் மென்ஷன் திஸ். ஸோ 28 இஸ் லெஸ்ஸர் தென் 100, எஸ். 96 lesser than 100, yes. 68 is lesser than 100. And wheat is 71 is lesser than 100. So இதில் வந்து நம்ம list of products based on less than 100 அப்படின்றது யூஸ் பண்ணியிருக்கோம் using streams. So finally, and list number 3 is about greater than 200. And இதில் வந்து நம்ம price மட்டும்தான் எடுக்கிறோம். ஸோ நீங்கள் இது நல்லா பார்த்துக்கணும். இதில் வந்து next we'll be having a list of float alone. நேமோ இல்லை எதுவுமே வராது, வெறும் price மட்டும்தான் வரும். So let's check it out. Yes. ஸோ கிரேட்டர் தேன் 200 கொடுத்துருக்கேன். ஸோ நமக்கு வந்து லிஸ்ட் ஆஃப் ஃப்ளோட் வேல்யூஸ் கிடைச்சிருக்கு கிரேட்டர் தேன் 200. ஸோ எஸ், திஸ் இஸ் ஆல்சோ டன். நெக்ஸ்ட் ஃபில்டர் 4. எஸ், இட் இஸ் அபவுட் ஆல்சோ லிஸ்ட் ஆஃப் ஃப்ளோட் பிட்வீன் 200 to 500. Sorry, yes, greater than 200 and lesser than 500. So yes, we have got that as well. Greater than 200 and lesser than 500. So since it is float value, 499.34 is still lesser than 500, as you can see. ஸோ எஸ், கம்பேரபிள், கம்பேரேட்டர், ஸ்ட்ரீம்ஸ், ஃபில்டர் எல்லாமே முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் நம்ம வந்து மினிமம் அண்ட் மேக்ஸிமம். ஸோ இது வந்து ப்ராடக்ட் லிஸ்ட்லேயே இருக்க மினிமம் வேல்யூ அண்ட் ப்ராடக்ட் லிஸ்ட்ல இருக்க மேக்ஸிமம் வேல்யூ. நம்ம வந்து இதில் இடத்துல ஆப்ஜெக்ட் பிரிண்ட் பண்ணுறோம். ஸோ எஸ், மினிமம் ப்ராடக்ட் வந்து ஓகே, ஆஸ் யூ கேன் சி இதில் வந்து ரெண்டுமே சேமாக ரிட்டர்ன் பண்ணியிருக்கு. எஸ், பிகாஸ் நம்ம வந்து இங்கே இதில் வந்து தப்பு பண்ணிட்டோம். ஸோ இந்த டெர்னரி ஆப்ரேஷனில் தப்பு பண்ணியிருக்கோம். ஸோ எஸ், நம்ம வந்து அதை மாற்றணும். ஸோ வந்து நான் இங்கே இடத்துல ரெண்டுமே தப்பாக மேக்ஸும் கொடுத்துட்டேன். ஸோ நீங்கள் அதை கரெக்ட் பண்ணிக்கோங்க. லெட்ஸ் ரீரன் திஸ் ப்ரோக்ராம். ஸோ சேம் வே நம்ம வேல்யூஸ்க்கும் நம்ம திரும்ப அதை மாற்றுற மாதிரி இருக்கும். ஸோ அதை நீங்கள் மாற்றிக்கோங்க. ஸோ இப்போ நமக்கு வந்துருச்சு. ஸோ ஹையஸ்ட் வேல்யூ 600 rupees அண்ட் லோவஸ்ட் வேல்யூ இஸ் 28 rupees. ஐ மீன் தட் பர்டிகுலர் ப்ராடக்ட். ஸோ சேம் வே நான் அங்கே பண்ண அதே அந்த பூலியன் மிஸ்டேக் மட்டும் நீங்கள் மாற்றிக்கிட்டீங்கனாலே யூ வில் கெட் 600 as the highest value and 28 as the lowest value. ஸோ எஸ், இது முடிஞ்சிருச்சு. ஸோ மின்மேக்ஸ் வேல்யூ முடிஞ்சக்கப்புறம் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், வி ட்ரை டு ஃபைண்ட் தி டோட்டல் சம், ரைட்? ஸோ டோட்டல் சம் வந்து நம்ம இங்கே கண்டுபிடிச்சி நம்ம அதை பிரிண்ட் பண்ணல, பட் வந்து நம்ம டைரெக்டாக ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டோம். ஸோ நம்ம வந்து அதை பிரிண்ட் பண்ணி பார்த்துடலாமா? எஸ், தட் வுட் பி த பெஸ்ட், பிகாஸ் நம்ம வந்து இதை ரெண்டுத்துமே பிரிண்ட் பண்ணிடுறது பெஸ்ட். ஸோ எஸ், இப்போ நம்ம இதுக்கு ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் ஆட் பண்ணியாச்சு. அண்ட் இங்கே வந்து நம்ம மேக்ஸ் கரெக்டாக தான் இருக்கு. ஓகே, இங்கே மினிமம் கண்டுபிடிக்கல. எஸ், ஓகே, ஃபைன். ஸோ எஸ், லெட்ஸ் ரன் திஸ் அண்ட் ஃபைண்ட் அவுட் தி டோட்டல் சம். ஸோ எஸ், நமக்கு இங்கே டோட்டல் சம் கிடச்சிருச்சு. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் லிஸ்டோட டோட்டல் வேல்யூ அண்ட் இதுதான் செகண்ட் லிஸ்டோட டோட்டல் வேல்யூ. அண்ட் இங்கே ஏன் நம்பர் ஆஃப் வேல்யூஸ் வந்திருக்குன்னா, இங்கே நம்ம ஃப்ளோட் யூஸ் பண்ணல, இங்கே நம்ம டபுள் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இட்ஸ் ஆப்வியஸ்லி கிரேட்டர் தென் 6 ஆப்ஜெக்ட்ஸ், 6 இன்ஸ்டன்சஸ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டபுள், அண்ட் தட்ஸ் வை ஆர் ஹேவிங் மோர் ப்ரிசைஸ் வேல்யூ. எஸ், அதுக்கப்புறம் நம்ம வந்து ஃப்ளோட் யூஸ் பண்ணி மேக்ஸிமம் வேல்யூ கண்டுபிடிக்க ட்ரை பண்ணியிருக்கோம். ஸோ எஸ், நீங்கள் பார்த்ததுல இதுதான் மேக்ஸிமம் வேல்யூ இருக்கு. ரெண்டு வேல்யூ இருக்கு இல்லையா? ஸோ ரெண்டுத்துல 764 தான் மேக்ஸிமம். இங்கே நான் ஃப்ளோட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன், அதனால எனக்கு 2 வேல்யூஸ் தான் கிடச்சிருக்கு. இங்கே டபுள், அதனால எனக்கு 12 வேல்யூஸ் கிடச்சிருக்கு. ஸோ மேக்ஸ் வேல்யூ கிடச்சிருச்சு. அண்ட் தென் ஐ எம் பிரிண்டிங் த மின் வேல்யூ ஆப்ஜெக்ட். நீங்கள் பார்க்குற மாதிரி அந்த ஆப்ஜெக்டை பிரிண்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் ஃபைனலி நம்ம வேற என்ன பண்ணியிருக்கோம், அண்ட் நம்ம வந்து லிஸ்ட் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் கேட்டிருக்கோம் யூஸிங் 500க்கு கீழே இருக்குது. பட் ஓகே, ஸோ நமக்கு என்ன கிடச்சிருக்கு, ஸோ 101 இஸ் லெஸ் தேன் அப்படின்னு சொல்லிட்டு கிடச்சிருக்கு. ஸோ இது வந்து லிஸ்ட்டாக கிடச்சிருக்கு, பார்த்துக்கோங்க. ஸோ எஸ் ஃபோக்ஸ், நமக்கு இன்னைக்கு ஸோ சக்ஸஸ்ஃபுல்லி இன்னைக்கு நம்ம கொடுத்த எல்லா டாஸ்க்கும் பார்த்துட்டோம். ஸோ நீங்கள் இதில் ஒரு நல்ல ஹேண்ட்ஸ் ஆன் கிடச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நீங்கள் இது இல்லாமல் இன்னும் நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. ஸோ ஸ்ட்ரீம்ஸில் இன்னும் நிறைய டேப்ஸ் இருக்குது. ஃபில்டர், கலெக்டர்ஸ்லேயே நம்பர் ஆஃப் கலெக்டர்ஸ் இருக்குது. 2 லிஸ்ட், 2 மேப், 2 செட்,
to array list, arrays.asList அப்படின்ற number of methods இருக்கு. ஸோ இது எல்லாமே நீங்க வந்து ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. எஸ் ஃபோக்ஸ், இன்னைக்கு செஷன் முடிஞ்சிருச்சு. ஸோ நம்ம இதில் வந்து ஸ்ட்ரீம்ஸ், லாம்டாஸ், கம்பேரபிள், கம்பேரேட்டர் அண்ட் ஹவு டு கிரியேட் அ ஃபில்டர், ஹவு டு சேஞ்ச் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் ஃப்ரம் லிஸ்ட் டு மேப் ஆர் மேப் டு லிஸ்ட் ஆர் ஃப்ரம் ஒன் அதர் திங் பேஸ்ட் ஆன் சம் ஃபில்டர்ஸ். ஸோ எல்லாமே பார்த்துட்டோம். ஸோ இந்த செஷன் மோஸ்ட் ஆஃப் ஹேண்ட்ஸ் ஆனாக தான் இருந்திருக்கும். லெக்சர் வைஸ் கொஞ்சம் கம்மி தான். பிகாஸ் அண்ட் ஐ திங்க் திஸ் இஸ் அ குட் ப்ராக்டிஸ் செஷன். ஸோ நம்ம இதில் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் பார்த்துருக்கோம். இனிமேல் நம்பர் ஆஃப் மெத்தட்ஸ் வந்து ஸ்ட்ரீம்ஸ்ல இருக்கு. ஸோ நீங்கள் அதையும் பாருங்க. அண்ட் ட்ரை டு யூஸ் லாம்டாஸ் மோர் அண்ட் மோர் இதுக்கப்புறம். பிகாஸ் இது வந்து உங்களுக்கு உங்க கோட் ரீடபிலிட்டி வந்து சூப்பரா இன்க்ரீஸ் பண்ணும். அண்ட் ஷார்ப் அண்ட் கிறிஸ்பா இருக்கும். ரீடபிலிட்டி வந்து பயங்கரமா இருக்கும். ஒரு 10 லைன்ஸ் எழுதுற இடத்துல நீங்க ஜஸ்ட் ஒரு 2 லைன்ஸ் எழுதியிருந்தா போதும் இல்லையா? ஸோ இனிமே வந்து நீங்க லாம்டாஸ் ட்ரை பண்ணுங்க. அண்ட் நெக்ஸ்ட் செஷன்ல வந்து நம்ம மல்டி த்ரெட்டிங் பார்க்கலாம். அண்ட் ஃபைனலி வீல் பி கோயிங் ஃபார் இன்டர்வியூ கொஸ்டின்ஸ். ஸோ எஸ் ஃபோக்ஸ், மறக்காம நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. ஸோ எஸ், வழக்கம் போல சேம் டைலாக், ப்ளீஸ் டூ ஷேர், லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். அண்ட் ஹாப்பி லேர்னிங் ஃபோக்ஸ். See you in next lecture. Thank you.